Good evening to all. வெல்கம் டு ஆல். ஸோ யூஜிடிஆர்பி அண்ட் 100 days சேலஞ்ச். ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ட்ரீமா இருக்கிற ஒரு பெரிய விஷயம் யூஜிடிஆர்பி. நிறைய நாள் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜான்வரில இருந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு செல்ஃபா டவுட்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், நிறைய நேரங்களில் பார்த்திருக்கேன். ஆனா உங்களுக்கு இலக்கு என்னன்னா பிளான் இல்லாம படிக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு டே அப்படிங்கிறது நியூ ஸ்டூடெண்ட் ஆஸ் வெல் அஸ் பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உள்ள இருக்கீங்க. அப்கமிங் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து ஃபேமிலி சிச்சுவேஷனால ரெக்கார்டிங் சம்திங் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்க அத்தனை பேரோட ஒரே ஒரு ட்ரீம் என்ன அப்படின்னா உங்க எல்லாரோட டார்கெட் யூஜிடிஆர்பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க அத்தனை பேருமே இந்த 100 days சேலஞ்சுக்கு உங்களை நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இந்த 100 days அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நான் என்னோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதாவது என்ன, ஒரு அஃபிஷியல் சர்க்குலர் மீன்ஸ் என்ன, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்கமிங் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தின அவங்களுக்குள்ள போடுற ஒரு சின்ன ஒரு சர்க்குலருடைய ஒரு பேஜ் வந்து ஷேர் ஆயிருந்தது. அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா நவம்பர் மாசம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆகஸ்ட் எண்ட் மீன்ஸ் இந்த வாரம் அடுத்த வாரத்துல உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாமோட மந்த் என்ன அப்படின்னா நவம்பர் மந்த். சோ அப்ப அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா இப்ப நவம்பர் மந்த் அப்படின்னா நவம்பர் கடைசியில வருமா, நவம்பர் மிடில் வருமா, அந்த மைண்ட்ல நீங்க வச்சுக்காதீங்க. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது உங்களோட மைண்ட் செட்ல இருக்கணும். அப்போ இங்க எல்லாருமே பேப்பர் பென் கையில வச்சிருக்கீங்களா? எல்லாருமே பேப்பர் பென்னோட தான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். ஓகே, இந்த கிளாஸ்ல ஏதோ ஒரு ஷார்ட்கட் சொல்லி தர போறாங்க, இதெல்லாம் கிடையாது. சோ எக்ஸாம் பாஸ் பண்ண அந்த வின்னர்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் சொல்ல போறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கையும் பேப்பர் பென் இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து கிளாஸ் ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த 100 days பிளான் அப்படிங்கறத எதுக்காக பிளான் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இந்த கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். நிறைய பேருக்கு இன்னும் வந்து சீரியஸ்னஸ் இல்ல. நான் படிக்கிறேன், இதை படிக்கணுமா அதை படிக்கிறேன், இந்த யூனிட் படிச்சுட்டே இருக்கீங்க, திடீர்னு அந்த யூனிட்ல ஒரு கொஸ்டின் பார்த்தா அதை படிக்கிறீங்க, இங்க படிக்கிறீங்க, இப்படி ஒரு பிளானே இல்லாம அங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா நுனிப்புள் மேய்ற மாதிரி மெஞ்சிட்டு இருக்கீங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். சோ எங்கிட்ட வர நியூ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஃப்ரீ ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஏதாவது கேட்டேன், ஏதாவது ஒரு யூனிட் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா 3 மாசம் நான் படிச்சுட்டு இருக்கேன், 4 மாசம் படிச்சுட்டு இருக்கேங்கிறாங்க. ஆனா ஒரு யூனிட் கூட முடிக்கல மேம், இதுல பாதி முடிச்சிருக்கேன், அதுல 2 டாபிக் முடிச்சிருக்கேன், இதுல இந்த டாபிக் எனக்கு தரவா தெரியும், ஆனா எந்த யூனிட் கம்ப்ளீட் இந்த ஒரு யூனிட் நான் தரவா இருக்கேன், எந்த கொஸ்டினாலும் எனக்கு கேளுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னும் யாரும் ப்ரிப்பேர் ஆகல இப்ப வரைக்கும். சோ அந்த இன்டென்ஷன் இந்த சர்க்கிள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் 100 days தான் இருக்கு. சோ அப்ராக்சிமேட்டா இன்னையில இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 100 நாள். சோ அப்ப 100 நாள் அப்புறம் பாத்தீங்கன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்துடும். அந்த 100 நாள் நீங்க பிளான் பண்ணி படிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த. இப்ப ஃபர்ஸ்ட் உங்க நோட்ல நீங்க எழுத வேண்டியது எக்ஸாம் டேட், எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக். சோ இன்னைக்கு நம்ம பிளான் பண்றோம், நாளையில இருந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா மொத்தமா 100 days இருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் சொல்லுவேன், எந்த இடமா இருந்தாலும் சரி நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ப்ரேயர் பண்ணிட்டு தான் வரணும். சோ அதே மாதிரி இந்த கிளாஸ் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்க போகுது. சோ அதனால ஒரு ப்ரேயர் மெசேஜோட ஆரம்பிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, டிராவல்ல இருக்கலாம், ஃபேமிலியோட இருக்கலாம், இல்ல தனியார் ரூம்ல இருந்தீங்கன்னா ஓகே கன்வீனியன்ட். கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு நல்லா மூச்சை உள்ள எடுத்து வெளில விடுங்க, நிதானமா வெளில விடுங்க. நல்லா லாங் பிரீத் பண்ணிக்கோங்க. பிரீத் இன் as well as பிரீத் அவுட், ரெண்டுமே நல்லா மூச்சு உள்ள எடுத்து நிதானமா வெளில விடுங்க. இன்னும் நல்லா ஒரு முறை நல்லா பண்ணுங்க. 3வது முறையா ஒரே ஒரு முறை பண்ணுங்க. இப்போ நிதானமா பொறுமையா மூச்சை உள்ள எடுத்து வெளில விட போறீங்க. கண்ணை மூடிக்கோங்க. இப்போ உங்க முன்னாடி நிறைய பேர் உங்களை பிளஸ் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. சோ இன்ஃபைனைட் யூனிவர்ஸ் அகாடமி மூலமா நான் உங்க எல்லாரும் கொடுக்குற பெரிய பிளஸ்ஸிங்ஸ். சோ நீங்க சில நினைவுகள், ஆழ் மனதினுடைய அற்புத சக்தின்னு சொல்லுவாங்க. ஆழ் மனது அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள ஏன் இந்த யூஜிடிஆர்பி வருது அப்படின்றதுக்கான இன்டென்ஷனை கிரியேட் பண்ண சில பர்சன்ஸ் இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிளஸ் பண்ண போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பர்சன் இன்னைக்கு நீங்க இந்த உலகத்துல வர்றதுக்கு காரணமா இருந்த முதல் பர்சன் யாரு அப்படின்னா உங்களோட அப்பா. உங்களை ஒரு அணுவாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்த உங்களுடைய அப்பாவோட முகத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்க அப்பாவோட முகம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அவங்க இன்னைக்கு உயிரோட இருந்தாலும் சரி, நினைவுல இருந்தாலும் சரி. சப்போஸ் சில பேருக்கு இறந்திருப்பாங்க, அப்படி என்ன இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப எனக்கு எங்க அப்பா கிடையாது. சோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா பக்கத்துல இல்ல, தூரமா இருக்காங்க, ரொம்ப நாளாச்சு பார்த்தோம்னா அப்பாவோட ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த டிகிரியை வாங்க வைக்கிறதுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப 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 அதிகமா இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல சப்போர்ட்டிங் அப்பாவா இருக்கலாம், சம்டைம்ஸ் குடிப்பாங்க, பொறுப்பு இல்லாம இருப்பாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து அப்பா அப்படி இருக்காங்க, நம்ம அதுக்காக நம்ம படிக்கணும்னு ஒரு வைராகியத்தை வச்சிருப்பீங்க இல்லையா? இந்த உந்து சக்தியை உருவாக்கி கொடுத்த உங்களோட அப்பாவோட ஃபேஸ் ஞாபகம் வச்சுட்டு அவங்களுக்கு மனசார தேங்க்ஸ் சொல்லுங்க. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு உங்க பேருக்கு பின்னாடி உள்ள இந்த டிகிரி சரியா உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. தென் 2வது
அப்பாவுக்கு அப்புறம் ஒரு அணுவை கொடுத்ததுக்கு அப்புறமும் அணுவை ஒரு உயிராவும் ஒரு உடலாவும் கொடுத்தா உங்களுடைய அம்மாவை நினைச்சுக்கோங்க. இந்த டிகிரி மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கையுடைய மிகப்பெரிய அழகான பாடங்களையும் உங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்க அம்மாவோட ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க இந்த டிகிரி உங்களுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்க யூஜிடி போகணும்னு ஆசைப்படுற முக்கியமான பர்சன்ல உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் இன்னைக்கு உங்க தலைமையில கை வச்சு உங்களை பிளஸ் பண்ணி நீ கண்டிப்பா நல்லா வருவ அப்படின்னு உங்களை பிளஸ் பண்றாங்க. கண்டிப்பா நீ பாஸ் பண்ணிடுவ அப்படின்னு உங்களை பிளஸ் பண்றாங்க. இந்த 3வது பர்சன் யாருன்னா, சப்போஸ் இன்கேஸ் சில பேருக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க படிச்சிருப்பீங்க, பிஎடோ இல்ல ஏதோ ஒண்ணு உங்க ஹஸ்பண்ட் படிச்சிருக்காங்க, படிக்க வச்சாங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா வைஃப். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் நீங்க படிச்சுன்னா உங்களோட லைஃப் பார்ட்னரோட ஃபேஸ் ஞாபகம் வச்சு அவங்க ஒன்னா கண்டிப்பா உன்னால முடியும், நீ எக்ஸாம் எழுது அப்படின்னு உங்களை பிளஸ் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி தோல்ல தட்டி கொடுக்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கப்புறமா நீங்க ஏன் டீச்சர் ஆகணும்? எத்தனையோ ப்ரொஃபஷன் இருந்துச்சு, டாக்டரா இருக்கலாம், இல்லைன்னா நர்ஸ், சம்திங், எவ்வளவோ இன்ஜினியர், எவ்வளவோ ஃபீல்டு இருக்கு. பட் நீங்க ஏன் டீச்சரா இருக்கணும்? பர்டிகுலரா ஏதோ ஒரு டீச்சர் மேல ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கும். அவங்க ஒரு ஆணா இருக்கலாம், இல்ல பெண்ணா இருக்கலாம். நீங்க எந்த பாலினத்தை சேர்ந்தவங்க பரவாயில்ல, நீங்க ஒரு பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு லேடிஸ் டீச்சர் மேல வந்திருக்கலாம். ஒரு சார் மேல ஓகே அவங்க நல்லா நடத்துறாங்களே, அவங்களோட ஸ்டைல் நல்லா இருக்கு, அவங்க பண்றது நல்லா இருக்குன்னு பிடிச்சிதான் நம்ம எல்லாம் டீச்சர் வந்திருப்போம். அப்படி அவங்க டீச்சர் இருக்காங்களே, ஒன்னு அவங்க காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் த பர்சனுக்கு ஸ்கூல்ல டீச் பண்ண மேக்ஸ் டீச்சரா இருப்பாங்க. ஸ்கூல்ல பிரைமரியோ இல்ல ஹையர் செகண்டரியோ இல்ல ஹை ஸ்கூலோ ஏதோ ஒரு ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர், இல்லையா காலேஜ்ல உள்ள ப்ரொஃபசர். சோ அப்படி யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்க டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த பர்டிகுலர் டீச்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க இன்னைக்கு உங்க முன்னாடி வராங்க, நீ நல்லா படிச்சிருவோம்னால முடியும் அப்படின்னு அவங்க தலைமையில பிளஸ் பண்ணி கண்டிப்பா உன்னோட யூஜிடியை பாஸ் பண்ண முடியும், நல்லா படி அப்படின்னு அவங்க சொல்லி உங்களுக்கு பிளஸ் பண்றாங்க. தென் இதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் காட். சில பேருக்கு வந்து ஒரு ஃபேவரட் குலதெய்வத்தோட அதிகமா ஒரு ஃபேவரட் காட், ஒருத்தருக்கு வாராகி அம்மனா இருக்கும், ஒருத்தருக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு மகாலட்சுமி பிடிக்கும். ஒவ்வொருத்தர் சந்தமா இருக்கு. இல்ல கிறிஸ்துவ மதமா இருக்கலாம், இல்லையா இஸ்லாமியம். நீங்க கும்பிடுற ஒரு கடவுள் உங்களை இன்னைக்கு வரைக்கும் நீதி நெறி தவறாம வழிநடத்துற மிக முக்கியமான பொறுப்பு உங்களுடைய கடவுளுக்கு தான் இருக்கு. இல்லைன்னா எத்தனையோ நாள் நம்ம தப்பான விஷயத்துல போய் நம்மளுடைய வாழ்க்கையை தொலைச்சிருப்போம். ஆனா அப்படியே தொலைச்சு விழுந்திருந்தா கூட நம்ம வாழ்க்கையை திரும்ப மீட்டெடுத்து கொண்டு வந்தது நம்மளோட கடவுள் தான். அந்த கடவுள் சிவனா இருக்கலாம், இல்ல வாட் எவர், அந்த கடவுளோட ஃபேஸ ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ரொம்ப ஒரு பிரைட்டான வெளிச்சத்துல இருக்காங்க. அவங்க அங்கே இருந்து அவங்கள பிளஸ் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்ப நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. ரொம்ப சந்தோஷமா இவங்க அத்தனை பேர் பிளஸ் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா நான் பாஸ் பண்ண ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்குது. இப்போ நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது ஒரு பெரிய சக்தி, பிரபஞ்ச சக்தி உங்களோட மூச்சு காத்து மூலமா உள்ள போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. அவங்க எல்லாரும் பிளஸ் பண்ணதுனால உங்க உடம்புல ஒரு பெரிய சக்தி கிடைக்குது. அந்த மூச்சு காத்து மூலமா மூச்சை நீங்க உள்ள இழுத்து தொண்டை வழியா உடம்பு வழியா நீங்க பரவும் போது அவங்களோட பிளஸ்ஸிங்ஸும் வயிறு முழுக்க உடம்பு முழுக்க பரவறதா ஃபீல் பண்ணுங்க. மூச்சு விட்டு வெளியில விடும்போது என் உடம்புல எனக்கு இருந்த பயம் எல்லாம் வெளில போகுது. எனக்கு இந்த எக்ஸாம் பத்தின பயம் போயிடுது வெளில. இந்த மூச்சு காத்த வெளில விடும்போதெல்லாம் நான் என்னோட பயத்தை வெளில விடுறேன். ஐ ரிலீஸ், ஐ ரிலீஸ், ஐ ரிலீஸ். இதுல வந்து நான் என்னால முடியுமா, இந்த எக்ஸாம்ல படிக்க முடியுமா, எனக்கு நோட்ஸ் இல்ல, ஸ்டடி மெட்டீரியல் இல்ல, எனக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஃபீஸ் இல்ல, எல்லாமே இல்ல, என்னென்ன இல்ல இல்ல இல்லன்னு வச்சிருக்கீங்களோ எல்லா லிஸ்டையும் தூக்கிட்டு வந்து மூச்சை வெளியில விடும்போது விடுங்க. நல்லா மூச்சை உள்ள இழுத்து ஒரு கான்பிடென்ட்டா மூச்சை உள்ள இழுங்க. வெளியில மூச்சை வெளில விடும்போது கான்பிடென்ட்டா என் பயத்தெல்லாம் வெளில விட்டுறேன் அப்படின்னு இருங்க. ஓகேவா? இப்போ கண்ணை திறந்துட்டு ஒரு 3 முறை கண்டிப்பா நான் பிடி அசிஸ்டன்ட் ஆக போறேன். ஸோ பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு உங்களுடைய நெஞ்சில கை வச்சு ஒரு 3 டைம்ஸ் ஐம் பிடி அசிஸ்டன்ட் சொல்லிக்கோங்க, இல்லைன்னா மனசார சொல்லிக்கோங்க. ஓகே, ஒரு ஃபேஸ்ல வச்சிருந்தா ஒரு ஸ்மைல் கொடுங்க. கண்டிப்பா இந்த மொமெண்ட் நீங்க பிளஸ்ஸிங்ஸ் நிறைய பேரோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்சிருக்கு. உங்களுடைய உணர்வுபூர்வமான இந்த பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பா ஒரு நாள் உண்மையாக போது நீங்க பிடி அசிஸ்டன்ட் ஆக போறீங்க. இன்னைக்கு பிளஸ் பண்ண அத்தனை பேரும் உங்களை நினைச்சு பெருமைப்பட போறாங்க. ஓகே, ஸோ அழகா ஒரு ப்ரேயர் மெசேஜ் முடிச்சாச்சு. எல்லாம் நல்லா மூச்சை வெளில எடுத்து நார்மல் ஆயிக்கோங்க, ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. ரிலாக்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் ரிலாக்ஸ். இவங்க எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும். ஸோ உங்களோட நோட்ல உங்களை பிளஸ் பண்ண அப்பா, அம்மா, டீச்சர்ஸ் யார் யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்களோட பேர் எழுதுங்க. அப்பானா அப்பாவோட பேரு, அம்மானா அம்மா பேரு, உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஃபாதர் இன் லா, மதர் இன் லா யாராவது சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, சம்திங் யாரெல்லாம் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ப்ரேயர்ல யார் யாரெல்லாம் ஞாபகம் வந்தாங்களோ அவங்க எல்லாரோட பேரையும் எழுதி அவங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் என்கிட்ட இருக்கு நான் பிடி அசிஸ்டன்ட் ஆகுறதுக்கு அப்படின்னு கையால எழுதுங்க. எங்கேயோ இருந்து நான் உங்களுக்கு மட்டும் கைட் பண்ண போறதுல இவங்க எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸும் நீங்க எப்பெல்லாம் டயர்ட் ஆகுறீங்களோ அப்ப உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். எப்பெல்லாம் முடியுமான்னு யோசிக்கிற டைம்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கறது. இது எல்லாமே இவங்க பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரேயர் முடிச்சாச்சு. தென் 100 டேஸ் பிளான் டே செஷனுக்குள்ள வந்துடலாம். ஸோ இந்த செஷன் எதுக்காக பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நீங்க எடுக்கிற டிசிஷன்லாம் அழகா பண்றீங்க. ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்தோமா ஒரு 20 பக்கம் படிங்கன்னு சொன்னா
எப்படியா இருந்தாலும் 20 பக்கத்தை படிச்சிடுறீங்க. அந்த 20 பக்கத்துல இருந்து நான் எப்படிதான் கேள்வி கேட்டாலும் சரி, ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எப்படியும் 10 குவிஸ் வச்சா 8 மார்க் 7 மார்க் வாங்கிடுறீங்க. ரொம்ப சந்தோஷம் தான். கொடுக்குற மெட்டீரியல சூப்பரா படிக்கிறீங்க. நீங்க யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல. ஏன்னா நீங்க எல்லாருமே லாஸ்ட் 1 வீக்கா ஃப்ரீ வெர்ஷன் செஷன் என்கிட்ட படிச்சுட்டு இருக்கீங்க. சில பேர் 1 மந்த் ஒரு 20 டேஸ் பிஃபோரா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பெய்டு வெர்ஷன் கிளாஸ்லயும் இருக்கீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா, மேம் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் படிச்சிடறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கீங்க. ஸோ அந்த எண்ணத்தை சற்று கொஞ்சம் மாற்றி அமைக்க போறோம். மாத்துறதுன்னா என்ன, மேம் கொடுப்பாங்க, மேம் கொடுக்குற நோட்ஸ் மட்டும் ஓகே. எனக்கு காலைல கூட நம்மளுடைய நல்லா டாப்பா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட ஒரு கொஸ்டின், மேம் நீங்க கொடுத்த நோட்ஸ் சூப்பரா படிச்சு முடிச்சிட்டோம், நீங்க எப்படி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் மேம், இது மட்டும் படிச்சா போதுமா, 60 பேஜஸ் மட்டும் படிச்சா போதுமா, நீங்க கொடுத்தது எல்லாமே அழகா இருக்கு, எனக்கு எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல இருக்கு, நான் 60 பாயிண்ட்ஸ் மட்டும் 60 பேஜஸ் மட்டும் படிச்சா போதுமா அல்ஜிப்ரா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இட் இஸ் அ பேஸ்மெண்ட். ஒரு பெரிய பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆழமான அடித்தளம். அந்த ஆழமான அடித்தளம் அப்படிங்கிறது ஒரு புத்தகத்துல இருந்து மட்டும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. சத்தியமா சொல்றேன், ஒரு புத்தகத்துல இருந்து கிடைக்காது. நான் இன்னைக்கு உங்களுக்கு 60 பக்கத்து நோட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 60 பக்கத்தை நான் உருவாக்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 12 வருஷம் சர்வீஸ் நான் உள்ள விட்டுருக்கேன். 12 வருஷத்தை என்னுடைய நான் ஒவ்வொரு வருஷமும் நான் ஒவ்வொரு புக்ஸ் படிச்சிருப்பேன், ஒவ்வொரு அகாடமியில் ஒர்க் பண்ணிப்பேன், நிறைய லைப்ரரிஸ் ரெஃபர் பண்ணி அந்த பர்டிகுலர் அல்ஜிப்ராங்கிற டாபிக்ல மோர் தென் 10+ புக்ஸ் படிச்சு எங்கெங்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி, ஆமா ப்ரீவியஸ் எக்ஸாம்ல இந்த டாபிக்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்ப யூஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் தேவைப்படும், இதே சிலபஸ் எங்கெல்லாம் இருக்கு, வேற எந்தெந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல நடந்தது, அப்ப அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூஜிடி தான் என்கிட்ட படிக்க வரீங்க, நான் ஏன் உங்களுக்கு கேட் எக்ஸாம் கொஸ்டின், சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி காட்டுறேன். இது என்னன்னா இதே டாபிக் தான், அதே அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோ இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கன்வர்ஜன் சீரிஸோ எடுக்கிறோம், இந்த கொஸ்டின் இதே டாபிக் தான், இதே சிலபஸ் தான், கேட் எக்ஸாம் நடக்குது, பிஜிடிஆர்பி நடக்குது, சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம் நடக்குது, டிஎன்செட் எக்ஸாம், இது நாலுத்துலயுமே இதே சிலபஸ்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் அந்த கேள்வியை உங்களால சால்வ் பண்ண முடியாதான்னு தோண வைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன், அவங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்றேன், அவங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கோ அதையும் ரெஃபர் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி நான் சுருக்கமா நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், எல்லா விதமான சத்து வரணும் அப்படின்னா சத்து மாவு கஞ்சி அரைச்சாரிங்க, எல்லா விதமான உணவுலும் கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் கலந்துருக்கு, அதை அரைச்சு அம்மா என்ன பண்ணுவாங்க சேஃபா குழந்தைக்கு கொடுப்பாங்க. ஒரு ஸ்பூன் குழந்தைக்கு கொடுத்தாலும் அதுல அவ்வளவு எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நான் ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன். பட் அட் த சேம் டைம் நான் உங்ககிட்ட டெய்லி சொல்ற வேர்டு என்னன்னா, யூஜிடிஆர்ல டாப் 10 to 15 ரேங்க்ஸ் 10 ரேங்க்குள்ள வர ட்ரை பண்ணுங்க. அந்த முதல் 10 ரேங்க் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல போஸ்டிங் போடுவாங்களா, எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா, நான் சிவிக்கு போனா எனக்கு கிடைக்குமா கிடைக்காது, இந்த கன்ஃபியூஷனே வேணாம். நான் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ண மேடம், சிவி வரைக்கும் போனேன், எனக்கு போஸ்டிங் கிடைக்கல, இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே உட்காந்துருக்க மாட்டீங்க. ஏன் நீங்க பிஜிடிஆர்பிலே ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்ல வாங்கியிருந்தா சிவிக்கும் போயிருப்பீங்க, போஸ்டிங் வாங்கியிருப்பீங்க. அப்போ நமக்கு ஒரு லெசன் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டு அடுத்த முக்கியமான விஷயம் உங்களோட நோட்ல எழுதுங்க, இந்த முறை தவறவிட்டால் அடுத்த 4 வருடங்களுக்கு ஏக்கம் மட்டுமே எழுதுங்க. இந்த வருஷம் டிஆர்பி எக்ஸாம் நவம்பர்ல கால்ஃபர் பண்றாங்க. ரிசல்ட் உங்களுக்கு எப்படி வரும்னா அதுக்கப்புறத்துல இருந்து ஒரு 150 டேஸ்க்குள்ள ரிலீஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் மினிமம் 90 டேஸ், அப்ராக்சிமேட்டா பிப்ரவரி மார்ச் அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு எக்ஸாமோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சிவி நடக்கும், போஸ்டிங் போடுறாங்கன்னா அடுத்து ஒரு ஜூன் ஜூலைல போஸ்டிங் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ 2027 ஜூன் ஜூலைல நீங்க எல்லாம் போஸ்டிங் போறீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்குள்ளே இங்க 20 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த 20 பேர்ல 15 பேர் போயிட்டீங்க, மீதி 5 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. அவங்க 15 பேரும் அடுத்த ஜூன் ஜூலைல ஸ்கூல் திறக்கும் போது ஒரு ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிடி அசிஸ்டண்டா கிரீன் சைன் பண்ணிட்டு இருப்பாங்க பெர்மனன்ட் ரெஜிஸ்டர்ல. பெர்மனன்ட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் இருக்கும், பிரைவேட் ஸ்கூல் டீச்சருக்கு அட்டெண்டன்ஸ், அதாவது டெம்பரரியா இருக்க டீச்சர்ஸ்க்கு அட்டெண்டன்ஸ் இருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அதுல கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கான லெட்ஜர்ல போய் இவங்க எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு இருப்பாங்க அடுத்த ஜூன்ல. நீங்க வெயிட் பண்ணி அடுத்து எப்ப டிஆர்பி வரும், அடுத்து எப்போ யூஜிடிஆர்பி வரும்னு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? எப்போ வரும், 2027ல போட்டாங்க. எப்பவுமே இப்போ புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்தாங்கன்னா அவங்க எல்லா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் உள்ள எல்லா வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க. அப்போ ஸ்கூல் லெவல் முடிச்சிட்டாங்கன்னா பிஜிடிஆர்பி அடுத்து கால்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கு. காலேஜ்ல பாத்தீங்கன்னா டிஎன்செட் எக்ஸாம் கால்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ரெக்ரூட்மெண்ட்லாம் இருக்கும். ஆஃபீஸ் சைட்ல எல்லா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் டிஎன்பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும். இப்படி ஒவ்வொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சா அடுத்து 2 to 3 இயர்ஸ் இந்த எக்ஸாம் பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப என்ன 2027ல எல்லாரும் போஸ்டிங் போயிட்டாங்கன்னா இப்பதானே எக்ஸாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு 2 to 3 இயர்ஸ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 2030ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரலாம். நோட்டிபிகேஷன் வந்து அதுல இருந்து 150 நாட்களுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸாம் வரும். அப்ப என்ன ஆகும், அதுல இருந்து நீங்க எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் உங்களுக்கு சிவி வர சொல்லி அதுக்கப்புறம் நீங்க போஸ்டிங்ல சைன் பண்றதுக்கு 4 வருஷம் ஆகும். இந்த முறை தவற விட்டால் 4 வருடங்கள் ஏக்கம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில.
என்கிட்ட பிஜி இருக்கு, நான் பிஜிடிஆர்பி எழுதிடுவேன், இந்த கான்பிடென்ட்லாம் தூக்கி போடுங்க. யூஜிடிஆர்பியை நம்ம கிளியர் பண்ணணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அழகான பொக்கிஷம் யூஜிடிஆர்பி. என்னைக்கோ வரப்போறது பிஜிடிஆர்பி. ஆனா பிஜிடிஆர்பில ஹெவி காம்படிஷன். ஸ்டார்டிங் டைம்ல 2001 2002 பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர்ஸ் நானே வந்து ப்ரீவியஸ் செஷன்ல கொடுத்துருப்பேன். என்கிட்ட ஜாயின் பண்ண எல்லாருக்குமே கொடுத்துருப்பேன். அந்த கொஸ்டின் எடுத்து பாருங்க. யூஜிடிஆர் படிக்கிற இப்போ நீங்க பாதி தான் படிச்சிருக்கீங்க, முழுசா கூட சிலபஸ் படிக்கல. ஆனா நீங்க 2001 2002 பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர்ல 80% மார்க் வாங்க முடியும். நான் சொல்றேன், என்கிட்ட ஒரு 10 கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நீங்க 80% ஆஃப் மார்க்ஸ் நீங்க வாங்க முடியும். ஆனா இப்போ பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர் எடுத்தா பிஜிடிஆர்பிக்காக என்ன டிஎன் செட் எக்ஸாமுக்கோ இல்ல சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கு படிக்கிற ஸ்டூடெண்டால கூட மார்க் வாங்க முடியல. அவ்வளோ டஃபா கொஸ்டின் பேப்பர் ஆயிடுச்சு. அதை விட தாண்டி நம்பர் ஆஃப் சீட்ஸ், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஆயிட்டு இருக்கு. காம்படிட்டர்ஸ் அதிகமா போயிட்டு இருக்காங்க. அப்போ உங்களோட மைண்ட் செட் ஃபுல்லா என்ன ஆகும்னா, இங்க உட்காந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இது மட்டுமே கனவுன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு நொடியை வேஸ்ட் பண்ணாம, ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாம படிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களோட போட்டி போட்டு பிஜிடிஆர்பில டாப் ரேங்கா வர்றதுங்கிறது காம்ப்ளிகேட்டான விஷயம். பட் நீங்க எல்லாரும் திறமையான மனுஷங்க தான். ஆனா நீங்க விடுற 2 இடம் இருக்கு. அந்த 2 இடம் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் தப்பு பண்றீங்கன்றதை இப்ப நான் சொல்ல போறேன். இப்போ திரும்பவும் சொல்றேன், இந்த முறை தவறு விட்டீங்கன்னா அடுத்த 4 வருஷத்துக்கு மத்தவங்களை பார்த்து ஏங்கிட்டு மட்டும் தான் இருக்கணும். அடுத்து எப்ப பிஜிடிஆர் வரும்னு நமக்கு தெரியல. எப்போ பிஜிடிஆர் வருமோ அடுத்த வருஷம் மேபி ஜூன் ஜூலைல தான் வரும். ஏன்னா அடுத்த டிஎன் செட் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் நடக்கும். அப்படிங்கிறப்ப பிப்ரவரி நடக்குதா, அடுத்த மார்ச் ஏப்ரல்ல தான் நோட்டிபிகேஷன் பிஜிடிஆர்பி வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஜூன் ஜூலை ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் ஜூன் ஜூலை தான் உங்களுக்கு பிஜிடிஆர்பி இருக்க போகுது. அப்ப என்ன ஆகும், அதுக்குள்ள நீங்க எழுதுறீங்க, அப்புறம் எக்ஸாம் எழுதி சிவி போகணும், அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் போட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்க போகணும்னா 2028 தான் நீங்க போறீங்க. எப்போ பிஜிடிஆர்பி இதுக்குள்ள எத்தனை வருஷம் இருக்கு? 1.5 வருஷம் இருக்கு. அந்த 1.5 வருஷமும் ஏக்கத்தோட வாழ போறீங்களா என்ன? இல்லையா? அப்ப இருக்கிற இந்த கையில இருக்கிற 100 நாட்களை சரியா பயன்படுத்தி தான் ஆகணும். அதை விட ரொம்ப முக்கியம், ஏன் தப்பு பண்றோம், ஏன் எங்களால முடியல. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ற விஷயம், முதல்ல ஸ்டடி பிளானே இல்ல. இங்க எத்தனை பேர் கையில சிலபஸ் கையில இருக்கு, பிரிண்ட் அவுட் எடுத்து நான் கையில வச்சிருக்கேன்னு சொல்றவங்கன்னா 100ல 4 பேர் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட், நான் இந்த எக்ஸாம் தான் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நோட்ல எழுதுங்க. எந்த எக்ஸாம் போனாலும் ஒரு எக்ஸாம்ல ஒரு பிடி அசிஸ்டண்டா போறீங்க, உங்களோட சேலரி 40,000 ரூபாய். ஸ்டார்டிங் சேலரி 37,000 சம்திங், அப்ராக்சிமேட்லி ஒரு 40 வச்சுக்கோங்க. 40,000 நீங்க ரிட்டையர் ஆகும்போது 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சேலரி வரப்போகுது. ஓகேவா? அப்போ நீங்க ஜாயின் பண்ணணும் 40,000 ரூபாய் சேலரி. முதல் மாசம் உங்களோட சம்பளம் 40,000, 38,500 ரூபாய் சம்திங் ஏதோ உங்க அக்கௌண்ட்ல வரும். 36,700 வரும்னு நினைக்கிறேன் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது யூஜிடிஆர்பி. அப்போ அந்த பிடி அசிஸ்டண்டா உங்களோட சேலரி வரப்போகுது. அதுக்கு நீங்க போடுற முதல் சம்பளம் என்ன பண்ணுவாங்க, சம்பளம் வந்தோடனே முதல் காசை கொண்டு போய் சாமிக்கு போடுறோம்ல, அந்த பணத்துக்காக நீங்க பண்ற முதல் செலவு தான் பிள்ளையார் சொல்லி போடுற முதல் செலவு தான். ஒரு பிள்ளையாருக்கு வெட்டுற துடைக்கிற ஒரு தேங்காவா இருக்கலாம், இல்ல கோயில்ல சர்ச்ல நீங்க ஏத்துற ஒரு மெழுகுவர்த்தியா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஒவ்வொரு மதம் சார்ந்த வீட்டுல நீங்க ஏத்துற ஒரு சின்ன விளக்கோட காஸ்டா இருக்கலாம். அதே மாதிரிதான் முதல்ல நீங்க செலவு பண்ற முதல் செலவு. அத சுப செலவுன்னு எழுதுங்க. எப்படி ஒரு கல்யாண வீட்டுல நீங்க வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் முதல்ல வாங்கணும்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணா கண்டிப்பா சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சோ இங்க எத்தனை பேர்கிட்ட யூஜிடிஆர்பி சிலபஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. சோ இந்த கிளாஸ் அட்டன் பண்ற எல்லாருக்குமே நான் யூஜிடிஆர்பியோட சிலபஸ் கம்ப்ளீட்டா நான் கொடுப்பேன். ஓகேவா? இதை முதல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க. எதுக்காக பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட், நான் நோட்ல எழுதிக்கிறேன் மேடம், நோட்ல எழுதிப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. உங்களோட பேக்ல எப்பவுமே விமனா இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஹேண்ட்பேக் இருக்கும். இல்லைன்னா நீங்க பாய்ஸ் நீங்க ரால் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் பைக் வச்சிருப்பீங்க. பைக்கோட ஃப்ரண்ட் இருக்கும் இல்லையா, அங்க நீங்க வைக்கலாம். ஒரு குட்டியா ஒரு 40 பக்கம் நோட் இருக்கணும். அந்த 40 பக்கம் நோட்ல இந்த சிலபஸ் காப்பியை நீங்க பின் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த நோட் என்ன நோட் அப்படின்னா மிஸ்டேக் நோட். அந்த நோட்டோட பேரு நோட்ல எழுதிக்கோங்க, மிஸ்டேக் நோட். மிஸ்டேக் நோட்னா தவறு. நீங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு வாரம் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், ஒரு வாரம் நீங்க ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க, இல்ல குவிஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க. டெய்லியுமே 11 மணிக்கு குவிஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க. அந்த குவிஸ்ல 10 மார்க்குக்கு நான் 8 மார்க் வாங்கியிருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. 8 மார்க் சந்தோஷம் தான். 2 மார்க் விட்டீங்களே, ஏன் விட்டீங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, என்ன தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் அந்த மிஸ்டேக் நோட்ல எழுதுங்க. இல்லையா, குரூப் செஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் 10 பேர் 20 பேர் இருக்கீங்க கிளாஸ்ல, நான் ஒரு கொஸ்டின் ஸ்கிரீன்ல பிரசென்ட் பண்ணி ஆன்சர் கேட்கறேன். 10 பேர்ல 2 பொண்ணு மட்டும் தப்பான ஆன்சர் பதில் சொல்றா. நீங்க என்னமா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி இவங்க நீங்க இந்த இடத்த தப்பு பண்ணீங்க, அதனாலதான் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லும் போது நான் இன்னொரு பொண்ணா தப்பு பண்ணா, நீங்க தப்பு பண்ணல. அப்ப இன்னொரு பொண்ணு தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மத்தவங்க பண்ற தவறுல இருந்தும் நம்ம பாடம் கத்துக்கணும். சைக்கிள் ஓட்டும் போது நம்மளே சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்து கத்துக்கலாம். ஏரோப்ளைன் ஓட்டும் போது நானே ஓட்டி கத்துக்கிறேன், கீழே விழுந்து கத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப எனக்கும் சில கடினமான நேரங்கள்ல எல்லா தவறையும் நம்ம தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சில கடினமான தவறுகளை இன்னொருத்தர் பண்ணும் போது அதுல இருந்து பாடம் எடுத்துக்கணும்.
அதுல சிலபஸ் காப்பி ஏன் வச்சுக்கணும், டெய்லியுமே இந்த சிலபஸை பார்க்க அந்த வார்த்தைகள் உங்க மனசுல அப்படியே ரிஜிஸ்டர் ஆகும். அந்த வார்த்தைகள் முதல்ல ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டிட்டே இருக்கேன்னா இதுல ஏதோ ஒரு பர்டிகுலர் வேர்டு உங்க மனசுல அட்ராக்டிவா இருக்கும். சில பேருக்கு மேட்ரிசஸ்ங்கிற வேர்டு பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா சைனெக்ஸ் காசெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், ஏதோ ஒன்னு சம்திங். அந்த பர்டிகுலரா உங்களோட மனசை கொண்டு போய் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். ஓகேவா? நான் வீட்டுல இருக்கேன், வீட்டுல உட்காந்து நான் கிச்சன்ல உட்காந்துருக்கேன், கிச்சன்ல உட்காந்துருக்கும்போது என்னால எப்படி படிக்க முடியும்? படிக்க முடியாதுதான். மேட்ரிசஸ்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். மேட்ரிசஸ் ஞாபகம் வந்தா என்ன வரலாம்? சும்மா சாதாரணமா 2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும்னு தோணலாம். எல்லா மேட்ரிக்ஸும் ஆட் பண்ண முடியுமா? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறோம். ஃபார் எனி மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி, ஏ பிளஸ் பி எக்ஸிஸ்டா? கிடையவே கிடையாது. ஏவோட ரேங்க், ஏவோட டிட்டர்மினன்ட் எம் கிராஸ் என் ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டர்ல இருந்தா மட்டும்தான், பியும் இருந்தா மட்டும்தான் ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்க முடியும். அப்ப 2 வேற வேற ஆர்டர்ல இருந்தா நம்மளால ஆடே பண்ண முடியாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து நார்மலா அடிஷன்ல உள்ள ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அப்ப ஏ பிளஸ் பி டிஃபைன்ட் ஆகணும் அப்படின்னா ஏவும் பியும் சேம் ஆர்டர்ல இருக்கணும். ஓகே, சேம் ஆர்டர்னு இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. இதுக்கு புக் எடுத்துக்கிட்டீங்களா, நோட் எடுத்தீங்களா, சம் போட்டு பாத்தீங்களா? இல்லையே. தென் அடுத்து வாங்க, இதே ப்ராடக்ட் ஆனா ரெண்டுமே சேம் ஆர்டரா இருந்தா பெருக்க முடியுமா? ஓகே, இங்கேயும் 2x2 அங்கேயும் 2x2 கண்டிப்பா பெருக்க முடியும். 3x3 3x3 பெருக்க முடியும். நான் அப்ப இரண்டு இதுக்கும் அதே ரூல் யூஸ் பண்ணிக்கலாமா? இல்ல. அப்போ இதுல எத்தனை நம்பர் ஆஃப் காலம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோ ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். முதல் மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் காலம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோ ஆஃப் செகண்ட் மேட்ரிக்ஸ் பண்ணாதான் ஏபி டிஃபைன்ட் ஆகும். அப்போ அதுக்குன்னு சில ரூல் இருக்கு. அப்ப இதெல்லாம் சும்மா கோத்ரூ பண்ணிட்டே வாங்க. டெஃபினேஷன் நான் ஏன் பாத்துட்டே இருக்க சொல்றேன், இப்படி பாத்துட்டே இருக்கீங்க. பாத்துட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன தோணுது? ஏதோ ஒரு மேட்ரிக்ஸோட பேர் வருது, ஸ்கியூ ஹெர்மிஷன். அப்ப ஸ்கியூ ஹெர்மிஷன்னா யாரு? கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்க பண்ணலாம், பைக்ல ஓட்டும் போது ஜஸ்ட் எதே சேனல் பண்ணலாம். நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்க, சிக்னல் நின்றுட்டு இருக்கீங்க, 2 minutes ஜஸ்ட் பண்ணலாம், ஞாபகம் வரலாம். ஹெர்மிஷன்னா என்ன ஃபார்முலா? ஹெர்மிஷனுக்கு மொத்தம் 11 ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு. 11 ப்ராப்பர்ட்டில எத்தனை ப்ராப்பர்ட்டி நம்ம ஞாபகம் வருது? புக் இல்லாம, நோட் இல்லாம, யூடியூப்ல ஓபன் பண்ணாம, போனை சர்ச் பண்ணாம நமக்கு ஒரு எத்தனை ஆன்சர் ஞாபகம் வருது? ப்ராப்பர்ட்டிஸ் எத்தனை ஞாபகம் வருது? சும்மா கோத்ரூ பண்ணுங்க. இந்த வார்த்தைகள் உங்க மனசுல இருந்தா நீங்க ஃப்ரீ டைமா இருக்கும்போது உங்களுடைய ஆழ் மனசு உங்களுக்காக வேலை செய்யும். இல்லையா? அந்த ஆழ் மனசுல குப்பை வந்துகிட்டே இருக்கும். குப்பை எப்ப சேரும்? ஒரு பவுல் இருக்கு, ஒரு சின்ன ஒரு குரு சொல்ற கடை, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். ஒரு குடுவை இருக்கு. அந்த குடுவையை வந்து குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட சீரன் கிட்ட, இந்த குடுவை வந்து எம்டியா இருக்கு. குடுவையை முன்னாடி வச்சுட்டு ஒரு சீரன் பார்த்து கேட்கிறாரு, இந்த குடுவைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு. ஒருத்தர் என்ன சொல்றான், ஒண்ணுமே இல்லைன்னு. இன்னொருத்தர் சொல்றான், காத்து இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவனு சொல்றான், ஆமா காத்து இருக்கு அப்படின்னு அவனு ஒத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து சிடனும். தென் கொஞ்ச நேரம் சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த காத்து உள்ள இருக்குன்னு சொன்னீல, காத்தை வெளில அனுப்பு, எனக்கு காத்து எனக்கு பிடிக்கல, அது இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு குரு. ஐயா எப்படி குரு எப்படி சொல்றான்? குருவே என்ன சொல்றீங்க? எப்படி வந்து காத்து வெளில போன்னு சொன்னா வெளில போயிருமா? அதெல்லாம் போகாது அப்படிங்கிறான். இன்னொருத்தர் என்ன பண்ணான், அந்த இடத்துல பக்கத்துல ஒரு பெரிய இன்னொரு குவளை இருந்துச்சு, அதுல தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை கொண்டு வந்து அந்த குவளைக்குள்ள ஊத்திட்டான். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? காத்து வெளில போயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி காத்தை வெளில அனுப்பிட்டேன் குரு அப்படின்னு அவன் சொல்றான். அதுதான் நம்மளுடைய இடத்துல, நம்மளுடைய மனசுல பயம் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு வெற்றிடத்தை கிரியேட் பண்ணி திரும்ப 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 எனக்கு எக்ஸாம் பயமா இருக்கு, எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல, என் குழந்தைய வச்சுட்டு நான் படிக்கிறேன், எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ், ஒரு குப்பையா நம்ம கொண்டு போய் மண்டே செத்துட்டு இருக்கோம். அதை உட்கார்ந்து யோசிக்கிற நேரத்துக்கு ஒரு 2 டெஃபினேஷன் படிக்கலாமா? ஒரே ஒரு 1 மார்க் கொஸ்டின், எம்சிக்யூ கொஸ்டின் கத்துக்கலாமா? ஓகே. சோ அப்படின்னா அது வரணும் அப்படின்னா முதல்ல நீங்க சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து சும்மா உட்காந்து சும்மா பாத்துக்கிட்டே இருங்க. நீங்க நோட்ஸ் படிக்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்லாம் உட்காந்து உங்களுடைய நோட்ஸ் ஃபுல்லா, உங்களுடைய சிலபஸ் ஃபுல்லாவே ஒரு கோத்ரூ பண்ணுங்க. இதுல கம்ப்ளீட்டா நான் 10 யூனிட்ஸோட உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருவேன். இந்த கிளாஸ் ரன் பண்ற எல்லாருக்குமே கொடுத்துருவேன். ஓகே, இப்போ சிலபஸ் இருக்கு மேம், சிலபஸ் கிடைச்சா போதுமா, நாங்க படிச்சலாமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளான் வேணும். 100 நாளைக்குள்ள நீங்க எப்படி படிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 100 நாளா இருந்தாலுமே நான் என்ன பண்ண 77 டேஸ் தான் முதல்ல பிரிப்பேன். ஏன்னா 7 நாட்களுக்கு ஒரு முறை விடுமுறை. விடுமுறை அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க புத்தகத்தை எடுக்கக்கூடாது, பேனாவே எடுக்கக்கூடாது, போன்ல அதை பத்தி சர்ச் பண்ணக்கூடாது. திரும்ப சொல்றேன், 77 நாட்கள் நான் போட்டிருக்கேன். 77 நாட்கள்ல 7 நாள் நீங்க தொடர்ச்சியா படிக்கலாம். நடுவில் ஒரு நாள் பிரேக் பண்ணணும். அந்த ஒரு நாள் பிரேக், சப்போஸ் இந்த 7 நாள்ல சப்போஸ் நம்ம ஃபேமிலியோட தான் இருக்கும், எல்லாருமே மேரிடு தான், குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, குழந்தைகிட்ட ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்ப என்ன ஆகும், அந்த ஒரு நாள் படிக்க முடியல, அன்னைக்கு 1 டேயோட சிலபஸ் பெண்டிங்கா இருக்கும். அதை நீங்க படிக்கிறதுக்காக அந்த ஒரு டே நீங்க எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் 7 நாள் நான் படிச்சேன் அப்படின்னா நீங்க தினமும் படிச்சு மைண்ட் போட்டே இருப்பீங்க. எப்போ நம்ம அசை போடுறது, ஓகே, எப்போ நம்ம அசை போடுறோம், எவ்வளவு விஷயம் நம்ம உள்ள எடுத்துட்டோம், அதை எப்போ ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ரீகால் பண்றதுக்கு ஒரு டே தான் 77 டேஸ் அப்படின்னா மொத்தமா 77 நாள். 7 நாட்களுக்கு நல்ல ஒரு நாள் லீவ் விட்டுக்கோங்க. அப்ப என்னன்னா அது ஒரு 7 நாள் வரும். அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 70, 80 அப்புறம் 90 கிட்ட வந்துடும். ஓகேவா? ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன். இந்த ஸ்டடி பிளான் போறதுக்கு முன்னாடி நோட்ல எழுதிக்கோங்க. எங்க இருந்து படிக்கிறதுனா,
இப்ப நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க இல்லையா, மேம் நீங்க கொடுக்குற நோட்ஸ்ல எல்லா டாபிக் கவர் ஆயிடுச்சு, நீங்க கொடுக்கறத மட்டும் படிச்சா மட்டும் போதுமா? அதே கேள்வி எல்லாரோடக்கும். ஒரு அகாடமில போய் சேர்ந்த உடனே, சார் சேர்ந்த உடனே ஃபீஸ் கட்டணுமா கட்டலையோ, சார் மெட்டீரியல் எப்ப போஸ்ட் பண்ணுவீங்க, எப்ப வீட்டுல எனக்கு கொரியர் அனுப்பி விடுவீங்க, இந்த கேள்வியை கேட்காத ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கீங்களா? இல்ல. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவோம், எங்கேயாவது ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கிடைக்காதா, எங்கேயாவது ஒரு இடத்துல கூட சொல்ல மாட்டாங்களா, இவங்க சொல்ல மாட்டாங்களா, இதை படிச்சா மட்டும் போதும் வந்துடும், இதை படிச்சா, இதை சர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா? ஒரு 3 நாள் சர்ச் பண்ணுங்க, ஏதோ ஒரு இடம் கிடைக்கும். ஒண்ணு லைப்ரரிக்கு போனா எல்லாமே கிடைச்சிடும். நம்ம தான் வீட்டை விட்டு வெளில போக மாட்டோமே, படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இத்தனை வயசுக்கு அப்புறம் படிக்கணுமாங்கிற அந்த விஷயத்த சொல்றதுக்காக என்ன பண்ணுவோம், நம்மளோட விஷயத்தை இறக்க மாட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எப்படிதான் இந்த இடத்த விட்டு எப்படியாவது நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம போனுக்குள்ளே எல்லாமே வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு. அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போடுங்க. நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு ஒவ்வொரு மதிப்பெண்ணா மத்த எல்லாரை விட உங்களை ஒரு படி ஏத்துக்கிட்டே போகும். அப்போ மெட்டீரியலுக்காக நான் ஒரு அகாடமி நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நீங்க பே பண்ணி படிக்கிறது கஷ்டமா இருக்கு, எதுவுமே வேண்டாம். நீங்க பர்டிகுலரா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்க யூஜி பிஜில என்ன சிலபஸ் படிச்சீங்களோ அந்த நோட்ஸ், இல்ல நான் படிச்சு 12 வருஷம் ஆயிட்டு என்கிட்ட நோட்ஸே இல்ல, ஏதோ ஒரு அகாடமி வாங்கணும், ஒரு அகாடமில உள்ள மெட்டீரியலும் இன்னொரு அகாடமி மெட்டீரியலும் ஒரே மாதிரி கூட இருக்காது. இன்னும் சில காமனா எல்லா அகாடமிஸ்ல ஒரே மாதிரி போட்டுப்பாங்க. இப்ப குரூப் தியரிங்கிற டெஃபினேஷன் 4 அகாடமிலையும் வேற டெஃபினேஷனை போட போறாங்க. எபிலியன் குரூப்னா ஒரே டெஃபினேஷன் தான் இருக்க போகுது. அதே மாதிரி டெஸ்ட் ஃபார் சிக்னிபிகன்ஸ்னா ஒரே மாதிரி இருக்க போகுது. பிக் மெத்தட்னா அதுல உள்ள ப்ராப்பர்ட்டி தான். அப்ப என்ன காமனா எல்லா அகாடமிலையும் நோட்ஸ் உள்ளதான் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 50 பக்கம் கொடுக்குறாங்க. இந்த 50 பக்கம் தான் பேஸ்மெண்ட். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நார்மலா ஏதோ ஒரு அகாடமியோட மெட்டீரியல்ஸையோ, இல்ல இவங்க கூட நல்லா இருக்கும், இல்ல என் ஃப்ரெண்டு படிச்சாங்க அவங்ககிட்ட வாங்கினேன், இல்ல நெட்ல இருந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன் இப்படி படிச்சேன், இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க யூஜிடிஆர்பில 40% மார்க் வாங்குறதுக்கு யூ ஆர் எலிஜிபிள். பட் நம்மளோட டார்கெட் வந்து டாப் 10 ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்ல வரணும். 10 ரேங்க்ல வரணும் அப்படின்னா நீங்க புத்தகம் வாசிக்க பழகணும். உங்களுடைய நண்பர்களுடைய பட்டியல்ல முதன்மையான நண்பனாக ஒரு புத்தகம் உங்க வாழ்க்கையில இருந்தே ஆகணும். அது ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரானா அல்ஜிப்ரா ரிலேட்டடா ஏதாவது ஒரு புக்கு கிடைக்குதான்னு பாருங்க. புக்கை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. மாடர்ன் அல்ஜிப்ரா ஆரம்ப புக் இருக்கு, சின்ன பேசிக்கா ஒரு புக் இருக்கு, என்னத்தையும் ஒரு புக்கை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த அல்ஜிப்ரான்னு இன்னைக்கு டாபிக் படிக்க போறீங்க, குரூப் தியரி படிக்க போறீங்கன்னா குரூப் தியரி ரிலேட்டடா உட்காந்து ஒரு தடவை அந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி விடுங்க. உங்க கண்ணில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும், தெரியாத ஒரு விஷயம் ஞாபகம் வரும். நம்பர் ஆஃப் இப்ப நான் சொல்லி ஹோமம் ஆஃபீஸும் ஐசோம் ஆஃபீஸும் இருக்கு, நான் என்ன எத்தனை ஹோமம் ஆஃபீஸும் கண்டுபிடிக்கணுங்கிற ரூல் எல்லாம் உங்களுக்கு இருக்காது உங்களோட புக்ஸ்ல. அப்ப என்ன இந்த மாதிரி சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் சில புக்ஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்தகத்தை ஒரு முறையாவது திருப்பி பாருங்க. மேம் 150 பக்கம் இருக்கு மேம், 50 பக்கம் இருக்கு மேம், நான் எப்படி படிக்கிறது? 150 பக்கம் அப்படிங்கிறது ஒரு தியரத்தினுடைய ப்ரூஃபும் உள்ள இருக்கு. சில சம்ஸ் போட்டோம்னா சம்மோட சொல்யூஷன் போட்டிருப்பாங்க, தேவையில்லாத இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். இது எல்லாம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 50 பக்கத்துக்கு மேல தேராது. ஒரு யூனிட்னா இங்க சொல்றேன் இல்லையா, இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு யூனிட், அந்த ஒரு யூனிட்டுக்கு நீங்க புக்ஸை ரெஃபர் பண்ணா ஒரு 50 பக்கம் படிப்பீங்க அதிகபட்சம். அப்படி 50ல இருந்து 80 பக்கம் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க அந்த ஒவ்வொரு இப்ப லீனியர் ப்ரோக்ராம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்னா என்ன, அது என்ன கண்டிஷன் தான் அசைன்மென்ட் ப்ராப்ளம் அப்ளை பண்ணுவோம், கியூயிங் தியரி அப்ளை பண்ணுவோம். அது நம்ம வந்து அதுக்கான கண்டிஷன்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டு நம்ம நோட்ஸ் எழுதிட்டா போதும். நம்ம உட்கார்ந்து எழுத எனக்கு டைம் இல்ல, குழந்தை இருக்கு, ஃபேமிலி இருக்கு, ரீசன் இருக்கு, வேலைக்கு போற எல்லாமே இருக்கு. ஓகே, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்களுக்கான வெற்றிக்காக நீங்க ஒரு நாளைக்கு எப்படி செலவு பண்றீங்களோ அதே மாதிரி ஒரு யூனிட்டை நான் இத்தனை நாள்ல முடிச்சிருவேங்கிற பிளானுக்கு வரணும். இப்ப நான் உங்களுக்கு போட்டிருக்க ஸ்டடி பிளான் கண்டிப்பா இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும். மேம் வந்து 8 நாள்ல முடிச்சிட முடியுமா அப்படின்னா, இந்த பிளான் நான் யாருக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் படிக்கணும். திரும்பவும் சொல்றேன், 5 மணி நேரம். 5 மணி நேரமா யோசிக்காதீங்க. இங்க நான் 3 மணிக்கு ஏர்லி மார்னிங், இப்ப நான் வந்து உங்களுக்கு என்னோட எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் 2016 காலேஜ் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம்ஸ் நான் கிளியர் பண்ணேன். ஸோ எக்ஸாம் நோட்டிபிகேஷன் January 21 வருது, February 21 எக்ஸாம். நோட்டிபிகேஷன் வந்த டேட்டே January 21 தான். அது வந்து 5 வருஷமா அந்த எக்ஸாம் வராம அப்பதான் வருது. February 21 எனக்கு எக்ஸாம். கரெக்டா எத்தனை நாள் இருக்கு? 30 நாள் இருக்கு. இந்த 30 நாள்ல நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப நான் வந்து ஆல்ரெடி காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜ்ல நான் ஒர்க் பண்ணது காலைல ஒரு 9 o'clock காலேஜ்ல 8:45 நான் 8:30 காலேஜுக்குள்ள என்டர் ஆயிருக்கணும். கரெக்டா எனக்கு 2:30 எனக்கு கிளாஸ் காலேஜ் முடிஞ்சிடும். பட் நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிலோ பாவர்ட்டி ஃபேமிலி. ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கும் நிறைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதனால ஏர்லி மார்னிங் நான் டியூஷன் எடுப்பேன். 6 to 8 o'clock வரைக்கும் நான் டியூஷன் எடுப்பேன். ஒரு டியூஷன் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பார்ட் டைமா. தென் அது முடிஞ்சு காலேஜ் 2:30 முடிஞ்சா 2:30 இருந்து 4 மணி வரைக்கும் டியூட்டோரியல் பசங்க, அதாவது 10th ஃபெயில் ஆனவங்க அவங்களாம் வந்து படிக்கிற சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து 6 to 8 திரும்ப 11th 12th சிபிஎஸ்சி டியூஷன் சென்டர் எடுத்துட்டு இருக்கேன். 8 மணி வரைக்கும் நான் டியூஷன்ல தான் இருப்பேன். காலையில் நான் 5 மணிக்கு வீட்டை விட்டு வெளில வரேன், 5:30 5:45 நான் வெளில வரேன் அப்படின்னா, நான் நைட் என்னாகும், நைட் 8:30 9 o'clock தான் உள்ள போவேன்.
அப்ப அந்த டே ஃபுல்லா நான் கத்திட்டே பாடம் எடுத்தது. நைட் போனதும் படுக்க தான் தோணும். அப்ப நான் எப்படி படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நைட் போன உடனே 9 மணிக்கு சாப்பிட்டு தூங்கிட்டு காலைல கரெக்டா 3 மணிக்கு அலாரம் அடிக்குதோ இல்ல 2:45 எழுந்திருவேன். 2:45க்கு எழுந்துச்சுன்னா கரெக்டா 5:15 5:30 வரைக்கும் முடியும். கரெக்டா 15 மினிட்ஸ் எனக்கு கிளம்புறதுக்கு இருக்கும். டெய்லி ரொட்டீனா நான் ஒரு விஷயத்த பண்ணேன். 30 நாளும் ஏற்கனவே நான் படிச்சு எழுதி வச்ச மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு. ஜஸ்ட் நான் கோத்ரூ பண்ணிட்டே வந்தேன். அந்த 3 மணி நேரத்தையும் நான் சரியா பயன்படுத்தினேன். காலேஜ்ல எனக்கு ஃப்ரீ ஹவர்ஸ் 2 மணி நேரம் இருக்கும். அந்த 2 மணி நேரம் காலையில ஒரு 3 மணி நேரம் அப்ராக்சிமேட் வச்சுட்டா கூட நடுவில் ஒரு நான் டியூஷன்ஸ்லாம் எடுத்துட்டு அந்த சிலபஸும் எனக்கு யூஸா இருந்துச்சு. அப்ப தோராயமா பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல். இது நான் உட்காந்து ஐயோ நான் டியூஷன் எடுக்க போறேனே, ஐயோ நான் போயிட்டு இருக்கேனே, எனக்கு உடம்பு முடியாம போயிருமே, இதெல்லாம் நினைக்கிறேன். 30 நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். 30 நாளைக்கு அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாம போய் நான் ஹாஸ்பிட்டல் போனதான் ஊசி போட்டுதான் என்ன பண்ணிட்டு இருந்தோம். ஆனா 30 நாள் போராடின விளைவு தான் இன்னைக்கு ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா எனக்கு கிடைக்காத மரியாதை, ஒரு கோல்டு மெடலிஸ்டா எனக்கு கிடைக்காத மரியாதை அந்த டிஎன் செட் எக்ஸாம் எனக்கு வாங்கி கொடுத்தது. எனக்கு அங்க யார் ஒரு 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 50 பேர் வேலை பார்க்குற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல தனியால நான் ஒருத்தி மட்டும் பாஸ் பண்றேன். ரொம்ப சின்ன பொண்ணு. அப்ப அந்த இடத்துல எனக்கு கிடைச்ச மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், பெரிய விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கறது நான் ஸ்கூல்ல வாங்கின மெடல்ஸோ இல்ல காலேஜ்ல வாங்கின மெடல்ஸோ அதெல்லாம் கிடையாது. இந்த டிஎன் செட் தான் ஐடென்டிஃபிகேஷன் என்னோட லைஃபாவே மாறிடுச்சு. உங்க லைஃபையும் மீனிங்ஃபுல்லா மாத்தணும்னா 5 மணி நேரம் படிக்கிறதுக்கெல்லாம் அலுப்படக்கூடாது. மேம் நான் வேலைக்கு போறேன் எப்படிமா படிக்கிறது? ஷுவர், கண்டிப்பான நிதர்சனமான உண்மைதான். அப்போ ஏர்லி மார்னிங் 3 to 6 படிங்க. காலைல 3 மணில இருந்து 6 மணி ஒரு 3 மணி நேரம் படிக்கிறீங்களா? ஸ்கூல்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் எப்படியாவது 1 மணி நேரத்தை எங்கிட்டயாவது பிடிச்சிருங்க. 1 மணி நேரம் எப்படி படிக்கணும்? ஒரு ஃபர்ஸ்ட் ஹவர் போயிட்டு வரீங்க, 2 மணி நேரம் கிளாஸ்க்கு ஒரு 15 நிமிஷம் டைம் கிடைக்குது. அந்த 15 நிமிஷம் படிங்க. அப்ப நீங்க ப்ரிப்பேர்டா அந்த 15 நிமிஷம் வரப்போகுது, அப்ப நான் படிக்க போறேங்கிற மைண்ட் செட்டுக்கு முதல்ல வரணும். அப்ப நீங்க என்ன பண்ணிடுறீங்க, 15 நிமிஷம் வரும்போதுதான் என்ன படிக்கலானே பிளான் பண்றீங்க. அதுக்குள்ள 15 நிமிஷம் முடிஞ்சிருமே. அப்ப என்ன பண்ணணும், பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், நாளைக்கு எனக்கு எத்தனை நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் என்கிட்ட வருவாங்க. நான் 1 மந்த் கோச்சிங் கொடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணி பார்ப்பேன். அப்படி இருந்தாலும் நான் என்னோட பெய்டு ஸ்டூடெண்டாவே நான் எடுப்பேன். அப்படி எடுக்கும்போது நிறைய ஸ்டூடெண்டா நான் வேணான்னு விட்டுருவேன். ஏன் அப்படின்னா மேம் ஹவுஸ் ஒய்ஃபா உள்ள வருவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மேம் எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு, எப்ப வேணாலும் நான் படிச்சிருவேன் மேம், நீங்க எனக்கு கொடுத்துருங்க நான் படிச்சிருவேன். எப்ப வேணாலும் படிக்கிறேன்னு சொல்ற யாருமே இது வரைக்கும் என்கிட்ட பாஸ் பண்றது ஒரு உறுதியே கிடையாது. நான் மேம் நீங்க சொல்லுங்க எந்த டைம்ல படிக்கணும், அந்த டைம்ல நான் படிக்கிறேன்னு யார் சொல்றாங்க, கன்சிஸ்டன்சியா ஒரே டைம் படிக்கணும் மேம், எப்ப வேணாலும் நான் படிப்பேன் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன யாருமே இது வரைக்கும் இப்போ வரைக்கும் பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கவங்க கூட ஜாயின் பண்ணும்போது நான் நீங்க கொடுத்தா மட்டும் போதும் மேம், எப்படி படிக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு வரவங்களும் இருக்காங்க. பட் அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு 12 வருஷம் நான் இது வரைக்கும் எத்தனையோ பேட்சஸ் அனுப்பியிருக்கேன். அதுல சக்சஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் யாருமே எப்ப வேணாலும் படிப்பேன் மேடம், எப்ப வேணாலும் டைம் இருக்குன்னு சொன்னதே கிடையாது. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நான் ஸ்டடி பிளான் போட்டு தரேன் இல்லையா, இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் இத்தனை வருஷம் 12 வருஷமா நான் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த பிளானை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ இந்த பிரிண்ட் அவுட் யாருமே அப்படின்னு மாதிரி இருக்க அதே இடத்துல தங்கி இதாகணும் அப்படிங்கிற ஒரு இப்ப நான் சொல்லிட்டேன் வீட்டுல ஒர்க்கிங் வீட்டுல தான் நீங்க இருக்கீங்கன்னா காலை 4 மணிக்கு இருந்தீங்க, 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் படிங்க. காலையில கரெக்டா 10 மணிக்கு 10 மணில இருந்து மதியம் ஒரு 12:30 1 மணி படிங்க, போதும் 5 மணி நேரம். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா சந்தோஷம். எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்ச உடனே நான் அடுத்த யூனிட்டுக்குள்ள ஓடி போயிடுறேங்கிற கதெல்லாம் போகக்கூடாது. இன்னைக்கு நான் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் படிச்சுட்டு இருக்கேன். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல நான் 5 மணி நேரம் படிக்கிறதுக்கான நோட்ஸ் எல்லாமே என்கிட்ட புக் இருந்துச்சு. நான் புக்ஸ் என்கிட்ட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் புக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவேன். புக்ஸ் டெக்ஸ்ட் புக் கொடுத்துருவேன், டெக்ஸ்ட் புக் ரீட் பண்ணணும், பிளஸ் ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருவேன். ஷார்ட் நோட்ஸ் படிக்கிறீங்கன்னா மேம் கொடுத்த நோட்ஸை முடிச்சாச்சு. எனக்கு 5 மணி நேரத்துல இன்னைக்கு என் குழந்தை வெளிலையா போயிட்டா, இல்லைன்னா அவங்களை பார்த்துக்க ஆள் இருக்கு, இன்னொரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. நம்ம நாளைக்கு நடத்த போற தியரி ஆஃப் மேட்ரிசஸ் படிக்கலாமான்னு போகவே கூடாது. திருத்தமா சொல்றேன், அன்னைக்கு பொழுதுக்கு தியரி ஆஃப் மேட்ரிசஸ் உங்களுக்கு டாபிக் கிடையாது, தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான். அப்ப நீங்க தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல நிறைய டாபிக் இருக்கு. சின்னதா ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கோங்க, அதை கொண்டு போய் சாட் ஜிபிடில போய் பேசுங்க. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பத்தி எனக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் யூஜிடி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 20 MC கொஸ்டின்ஸ் கொடு இல்ல 50 கொஸ்டின்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி நிறைய மென்டாஸ் இருக்காங்க அவங்ககிட்ட நீங்க போய் கேளுங்க, கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இல்லையா சில அகாடமிஸ் மொத்தமாவே சேல் பண்றாங்க, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சேல் பண்றாங்க. சோ அதுதான் செலவு பண்ணுங்க. இல்ல பணமே செலவு பண்ண முடியாது, சாட் ஜிபிடி அண்ட் ஆஸ்க் ஜெமினி இஸ் அண்ட் பெஸ்ட். ஜெமினி இஸ் அண்ட் பெஸ்ட் ஆப். ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஒரே மொத்தமா சிலபஸ் கொண்டு போய் கவர் பண்ணக்கூடாது. ஒரு டாபிக் மட்டும் எடுத்துக்கணும். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இல்ல யூனிட்டரி மேட்ரிக்ஸ், ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸா, அந்த ஒரு டாபிக் மட்டும் போட்டு அந்த ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு கொடுங்க. அதுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தா எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை லிஸ்டா கொடுங்க. தமிழ்லயே டைப் பண்ணுங்க. தமிழ்லயே உங்களுக்கு வரும். இதை வைஸ் பண்ணி யூஜிடிஆர்பில எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு எனக்கு ஒரு 50 கொஸ்டின் MC கொஸ்டின்ஸ் கொடுங்களேன் அப்படி கேட்டா 50 கொஸ்டின் கொடுக்கும். உட்காந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. அன்னைக்கு பொழுதுக்கு உங்ககிட்ட என்ன சொன்னோம் அதை கற்க கசடற, அவசரப்பட்டு தாவக்கூடாது. அந்த ரூலை ஸ்ட்ரிக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமா போதும். 8 நாள்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டையும் அடுத்த 8 நாள்ல செகண்ட் யூனிட் முடிக்க முடியும். 8 நாள் நான் பிளான் பண்ணிருக்கேன். இந்த வெக்டர் கால்குலஸ் அண்ட் ஃபோரியர் சீரிஸ் எல்லாமே பாக்குறதுக்கு சம்லாம் பெருசா இருக்கே மேம். காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் எல்லாம் எப்படி பெருசா இருக்கு, அது எப்படி மேம் நம்ம 6 நாள்ல முடிக்க சொல்றீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷார்ட் கட் இருக்கு. ஏன் உட்காந்து பக்கம் பக்கமா போட்டு உட்காந்துருக்கீங்க? உட்காந்து பக்கம் பக்கமா போட்டா ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலோட பேட்டர்ன்ல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா எவ்வளவு டைம் உட்காந்து போட்டு ஒரு சம போடுறது வேற 1 மார்க் 2 மார்க் வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் உட்காந்து சால்வ் பண்ணுவீங்க? அப்ப எல்லாத்துக்குமே ஷார்ட் கட்ஸ் இருக்கு. அந்த ஷார்ட் கட்ஸை நீங்க நுணுக்கமா கத்துக்க முயற்சி பண்ணுங்க. இது ஒரு அகாடமில படிக்கிறீங்களா, சந்தோஷம். அங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸ்ட் கேளுங்க, ஏதாவது ஷார்ட் கட் இருக்கா அப்படின்னு கேளுங்க. இல்ல அவங்களே தெரியலன்னு சொல்றாங்களா, நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. இல்லைன்னா நான் சொல்ல மாதிரி ChatGPT இல்ல ஜெமினிலயோ சர்ச் பண்ணுங்க. இதுக்கு ஷார்ட் கட் இருக்கா, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இது. இப்ப காஸ் டைவர்ஜன் தியரம் போய் போடுங்க. காஸ் டைவர்ஜன் தியரம் இல்ல கர்ல் டைவர்ஜன் நான் படிச்சேன். இன்னைக்கு எங்களோட டாபிக் கர்ல் அண்ட் டைவர்ஜன் தான் நான் படிக்கிறேன். சோ இந்த டாபிக்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, கஷ்டமா கேட்டா எப்படி கேட்பாங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. ஈஸி லெவல் கொடுக்கும், ஹார்ட் லெவல் கொடுக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ அதுல இருந்து நீங்க உட்கார்ந்து இருக்கணும். இதெல்லாம் பேமெண்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது. ஓகே, சோ அப்படி இல்லைன்னா ஒரு அகாடமிஸ்னா உங்களுக்கு சூப்பரான கைடன்ஸ் இங்க நிறைய அகாடமிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸ்ட்ரிக்ட்னஸ் அப்படிங்கறது அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சிலபஸை முடிக்கணும். 10 யூனிட்டை முடிக்கணும். 10 ஃபேக்கல்ட்டியா 4 ஃபேக்கல்ட்டியா வராங்க, பிரச்சனை முடிக்கணும். அதுதான் அவங்களுடைய மெயின் டார்கெட்டா இருக்கும், சிலபஸை முடிச்சிடணும் அப்படின்னு. ஆனா நீங்க உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ட்ராக் போட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. சோ 8 நாளைக்குள்ள நீங்க முடிக்கிறீங்க, 6 நாளைக்குள்ள முடிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்லாம், குரூப் தியரி, ரிங் தியரி எல்லாமே உங்களுக்கு 2 நாள் போதும். ஏன்னா 2 நாள்னா 10 மணி நேரம் படிக்கிறீங்க. 10 மணி நேரம் படிச்சா போதும். தாராளமா குரூப் தியரில அவ்வளோ சூப்பரா நீங்க மார்க் வாங்கிடலாம். இது எல்லாமே நான் யூஜிடிஆர்பியோட சிலபஸை பேஸ் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு கொடுக்குற புக் மெட்டீரியல்ஸ், டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour டெக்ஸ்ட் புக் படிப்பீங்க, அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபார்மட். ஓகே, இப்படி நீங்க 10 யூனிட்டையும் நான் பிரிச்சிருக்கேன். மொத்தம் எத்தனை நாள் ஆகும்? 77 நாள் ஆகும் இதை முடிக்கிறதுக்கு. 77 days. நடுவில் என்ன பண்ணலாம், ஒரு 7 நாள் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு அப்புறம் படிக்கலாம். ஒன்னும் தப்பே கிடையாது. நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் எப்படிலாம் பிரிச்சு படிங்க. நான் இப்ப கொடுக்கும்போது சில டாபிக் 3 நாள் படிங்கன்னு போட்டுப்பேன். எதெல்லாம் நான் 3 நாள்னு போட்டிருக்கணும் அதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். இங்க 3 daysனு நான் என்னெல்லாம் போட்டிருக்கணும், அந்த 3 days உள்ள எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஹை வெயிட்டேஜ் உள்ள டாபிக்ஸ். சோ இந்த மாதிரி டாபிக்ஸ் போட்டிருக்கேன், 3 போட்டிருக்கேன் இல்லையா. எங்கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில டாபிக்ஸ் 3 days 3 போட்டிருப்பேன். கவுண்டபிலிட்டி, பவர் சீரிஸ், இதெல்லாம் 3 நாள் நான் போட்டுறோம். இதுல கண்டிப்பா அவ்வளவு சம்ஸ் இருக்கும். மினிமம் 5 சமாவது இருக்கும், 4 சமாவது இருக்கும். அப்ப 4 கொஸ்டின்ஸ் வருது, 10 கொஸ்டின் ஒரு யூனிட்ல கேக்குறாங்கன்னா அதுல 4 கொஸ்டின் இந்த டாபிக்ல இருந்து வரும் அர்த்தம். ஹை வெயிட்டேஜ் டாபிக் மட்டும் நான் 3 நாள் போட்டிருப்பேன். ஓகே, சோ இந்த ஸ்டடி பிளானும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இதை முதல்ல நீங்க என்ன முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுக்க, பினான்ஸ்லாம் முடிஞ்சவங்க எழுதுங்க, இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எழுதி வச்சுக்கோங்க நோட் அவுட்ல. ஓகேவா? தென் இதுக்கப்புறம் நம்ம இது மட்டும் போட்டா போதுமானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலா இட் வாஸ் an intro for me. என்னோட இன்ட்ரோ போட்டிருப்பேன். தென் உங்களுடைய ஸ்டடி பிளான். சோ உங்க எல்லாருக்குமே இந்த ஹேபிட் ட்ராக்கர் கொடுக்க போறேன். சோ இன்னைக்கு மட்டும் நீங்க என்னோட ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல வேற அகாடமி ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஃப்ரீ வெர்ஷனுக்காகவும் இல்ல சம் கைடன்ஸ்க்காகவும் இன்னைக்கு நீங்க என் கிளாஸ்க்குள்ள வந்திருக்கலாம். சோ உங்க எல்லாருக்குமே இந்த 100 days சேலஞ்ச் ஸ்கிரீன் தெரியுதாமா? தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. எஸ்மா. சோ இந்த PDF கண்டிப்பா பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லல, என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே இன்னைக்கு காலேஜ் முடிச்சேன். ஆக்சுவலா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த தடவை தான் ஜமால் மேம் படிக்கிறாங்களே, அவங்க மட்டும் தான் காலேஜ் ஸ்டூடெண்ட். பட் இது வரைக்கும் போதும் ஒரு 6 to 7 பேட்ச் நான் அனுப்பிட்டேன். ஆனா யாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எங்கிட்ட படிச்சது. மோஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் போகணும், ஃபேமிலி செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் நிறைய பேர் இருப்பாங்க. சரி, உடனே அந்த ஃபேமிலி செக்யூர் பண்ண ஆகணுங்கிற சிச்சுவேஷன்ல போறதுனால இருக்கும்போது TNPSC அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட TNPSC கிளியர் பண்ணுவாங்க. பட் யாரும் நெட்டுக்கெல்லாம் யாரும் எங்கிட்ட ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி இந்த படிச்சது கிடையாது. பட் என்கிட்ட வரவங்க எல்லாமே காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. செட்டு கண்டிப்பா முடிச்சு ஆகணும்னு சொல்றாங்க, அதனால நான் வரேன் அப்படிங்கிற வருவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. இந்த காலேஜ்ல இத்தனை பேர் செட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க இருக்கணும், நீங்க செட் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், ஒரு 1 yearக்குள்ள நீங்க பாஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நாங்க வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சில காலேஜஸ்ல ஸ்ட்ரிக்டா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இக்கட்டான சூழல எங்கிட்ட வருவாங்க. அப்ப எங்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை பேர் 40 வயசுக்கு மேல உள்ளவங்க வருவாங்க. மோஸ்ட்லி எங்கிட்ட வரவங்க 40 yearsக்கு மேலதான்.
சோ அந்த 40 இயர்ஸ்க்கு மேல வராங்க அப்படின்னா அவங்க புத்தகத்து காலேஜோட புக்ஸ் எல்லாம் படிச்சு பல வருஷம் இருக்கும். ஸ்கூல்ல இப்ப டீச்சரா பார்த்துருக்கலாம், இல்ல காலேஜ்ல இப்பதான் ஜாயின் பண்ணிருப்பாங்க, ஏதோ இல்லைன்னா மேரேஜ் ஆகி குழந்தை அப்படின்னு பிரேக் எல்லாம் போய் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு திரும்ப இப்பதான் காலேஜுக்குள்ள என்டர் ஆயிருப்பாங்க. ஓகே, காலேஜுக்குள்ள இப்பதான் வேலைக்கு போயிருக்கோம், 7 வருஷம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்களை படிக்க வச்சோம், ஸ்கூல் சேர்த்து விட்டோம், இப்பதான் நம்ம போறோம், இப்ப படிக்க வரோம் அப்படிங்கிறப்போ அவனுக்கு என்ன ஆகும், ஃபேமிலிக்குள்ளேயே இருந்ததுனால அவங்க மனசு முழுக்க குடும்ப உறவுகளுக்காக மட்டுமே அவங்களுடைய ஆழ் மனசு வேலை செஞ்சுட்டு இருக்கு இவ்வளவு நாள். இப்போ தனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஒரு கேப் இருக்கும் இல்லையா, எதை எங்க நிரப்புறதுன்னு தெரியாது, எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு தெரியாது, எதை முடிக்கணும்னு தெரியாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம்னா, ஓகே 40 வயசுக்கு அப்புறம் நீங்க வந்து படிக்கிறீங்களா, ஓகே ஃபர்ஸ்ட் என்னால முடியும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க. உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்ல வேண்டிய அடுத்த ஒவ்வொரு விஷயம், இந்த ஹேபிட் ட்ராக்கரை பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க, கலர்ஃபுல்லா பிரிண்ட் அவுட் எடுங்க. 10 ரூபாயில 15 ரூபாய் ஆகும், இல்ல சில இடத்துல 20 ருபீஸ் கொடுக்குறாங்க, சில இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கணும்னு நினைச்சாலும் பிளாக் அண்ட் ஒயிட் கூட எடுத்துக்கோங்க. சோ அட்ராக்டிவா இருக்கணும்ன்றதுக்காக. மேம் இதை நான் வீட்டுல பேசுவேன்னா வீட்டுல உள்ளவங்க கேட்பாங்க, என்ன வேணாலும் கேட்பாங்க. இப்போ உங்களை பேசாத பேச்சா அவங்க வீட்டுல உள்ளவங்களாம் யோசிச்சு பாருங்க. நீங்க சரியா வந்து சில இடங்கள்ல வந்து கணவருக்கு மரியாதை இல்லாம இருக்கலாம், இல்ல மனைவிக்கு மரியாதை இல்லாம, நீ படிக்காம இருக்க, ஜாபுக்கு போகாம இருக்கன்னு எத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்கள் இல்லாமல நீங்க இருக்கீங்க. உங்க முன்னாடி விட்டு சில பேசுவாங்க, உங்க பின்னாடி விட்டு பேசுவாங்க சம்டைம்ஸ், அவ்வளவுதான். அதனால இவங்க பேசுவாங்க, அவங்க பேசணும். இவங்க எல்லாரும் எப்ப வாய் மூடுவாங்க, நீங்க ஒரு கிரீன் சைன் போட்டு பிடி அசிஸ்டன்ட் ஆகுற வரைக்கும் பேச போறாங்க. ஆனதுக்கு அப்புறம் பேசுவாங்களா, பேசினாலும் உங்க காதுல விழாத அளவுக்கு பொறுமையா பேசுவாங்க. பேசிட்டு போட்டோம். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும் இவ்வையகம். இந்த வையகத்தை பத்தி நினைச்சிட்டு உட்காந்துருந்தனா நம்ம வாழவே முடியாது. 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னா வீட்டுக்குள்ள உள்ளவங்க 40 விதமா பேசுவாங்க. அதனால எதை பத்தியும் யோசிக்காதீங்க, மத்தவங்களுக்காக இல்லாம உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. சில நேரங்கள்ல அம்மா கூட நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்க, இல்ல தன்னோட மனைவி கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க, கணவன் கூட புரிஞ்சுக்க. இப்போ சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு பாசிட்டிவா மாத்தணும்னா நீங்க முதல்ல மாறணும். அவங்கள நோண்டிட்டே இருக்க கூடாது, ஐயோ அவங்க எனக்காக மாறல, அவங்க எப்பவுமே நம்ம மாறிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களா மாறிடுவாங்க. என்ன 90 நாள் படிக்க போறீங்க, 100 நாளைக்கு அப்புறம் போஸ்டிங் வாங்கிட்டு போறீங்க, எக்ஸாம் எழுத போறீங்க, பாஸ் ஆக போறீங்க. அதுக்கப்புறம் பேசுற வாயெல்லாம் பேச முடியுமா, முடியவே முடியாது. அவ்வளவுதான், வாய் முடி போயிட்டே இருப்பாங்க. அதனால கொஞ்ச நாள் வரைக்கும் காது கேட்காத மாதிரி இருந்துக்கோங்க. நான் ஒரு ஹேபிட் ட்ராக்கர் பிரிண்ட் அவுட் எடுக்கலாமா, நான் ரூம்ல வைக்கலாமா, எங்க வைக்கலாம்னு தெரியல, எங்க வைக்கும் வைங்க. நீங்க ஒரு நாள் கூட ஃபில் பண்ணா கூட பரவாயில்ல. உங்களுக்கு 3 ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க முதல் விஷயம் ஞாபகம் வச்சுன்னா, தினமும் காலைல எழுந்தோடனே கோல் கார்டு மேக் பண்ண தெரிஞ்சவங்க கோல் கார்டு மேக் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு கோல் கார்டுனா இந்த காலை தூங்கி எழுந்த உடனே நீங்க பாக்குற முதல் விஷயம் உங்களுடைய கடவுளோட போட்டோ எங்கேயாவது இருக்குன்னா அந்த இடத்துக்கு கூட நீங்க ஒட்டி வச்சுக்கலாம். கடவுளை கும்பிட்டுட்டு இல்ல அம்மா அப்பா இறந்தவங்க அம்மா அப்பா போட்டோ பார்த்து வேண்டிப்பாங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ காலைல எழுந்த உடனே நீங்க சொல்ற முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க, பிகமிங் எ பிடி அசிஸ்டன்ட் இன் எ கவர்மெண்ட் ஸ்கூல் இஸ் மை ட்ரீம். நான் பிடி அசிஸ்டன்ட், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பிடி அசிஸ்டன்ட் ஆகணும் அப்படிங்கிறத என்னுடைய கனவு. அந்த கனவு கண்டிப்பா அடுத்த வருஷம் இந்த நாள்ல நடந்து முடிஞ்சிடும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஜூன் மாசம் நீங்க வந்து ஜாப்ல இருப்பீங்கன்னு நான் சொன்னேன், சைன் பண்ணிருப்பீங்கன்னு சொன்னேன். அப்ப இது எத்தனாவது மாசம், நமக்கு ஜூலை சம்திங் ஆகஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப என்ன ஆகஸ்ட் வரப்போகுது. அப்ப என்ன நீங்க ஜாயின் பண்ணி அடுத்த வருஷம் இந்த நாள் பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணி 1 மந்த் ஆயிருக்கும், முதல் மாசம் சம்பளம் வாங்கிருப்பீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அடுத்த வருஷம் இந்த நாள் இது ட்ரூவா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன ஆகும், அடுத்த வருஷம் இந்த நாள் இது உண்மையாக போகுது, அதுக்கான விஷயத்த இன்னைக்கு எனக்கு பிளஸிங்ஸ் கொடுங்க. அப்புறம் கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு அந்த டேவை ஆரம்பிங்க. அந்த டேவோட நைட் முடியும் போது அதை சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை அடிக்கடி உங்க மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. ஓகேவா? சொல்லும் போது உங்களை மீறி உங்க கிட்ட இல்ல நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளில போயிடும். ஃபர்ஸ்ட் விஷயம் இது. தென் ரெண்டாவது, இங்க உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ 3 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் இதை முதல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க போறீங்க. இதுல மொத்தம் 3 ஆப்ஷன் போடலாம். ஒன்னு ஹார்ட், நீங்களே கையால பிளாக் பெண்ணோ இல்ல பென்ல என்ன வச்சுக்கணும், அதை ஹார்ட் போடணும். ஹார்ட்னா அந்த டே நான் பிளான் பண்ண மாதிரி, பிளான் பண்ண ஷெடியூல்ஸ்ல உள்ள எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன், இன்னைக்கு இதுதான் படிக்கணும் நான் பிளான் பண்ணேன், அந்த என்னென்ன டைம்ல படிக்கணும் நான் பிளான் பண்ணா அது எல்லாத்தையும் நான் படிச்சு முடிச்சிட்டேன். அப்ப ஹாப்பியா என்ன பண்ணலாம், அந்த இடத்துல அந்த ஹார்ட் போடணும். ஸ்டார் அப்படின்னா, இன்னைக்கு நான் படிக்கணும்னு ஒரு 20 பக்கம் பிளான் பண்ணேன், பட் ஒரு 10 பக்கம் தான் படிக்க முடிஞ்சுது, அதுக்குள்ள வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்ல நான் ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ உங்க தங்கச்சிக்கா நீ கல்யாணம், இல்ல உங்க அக்காவுக்கு தங்கச்சிக்கு, இல்ல அவங்க அக்கா வீட்டுல பசங்களுக்கு ஏதாவது குழந்தைங்க பேர் வைக்கிறாங்க, காது குத்துற இடத்துல போய் உட்காந்து படிக்க முடியுமா? 10 மணில இருந்து 12 மணிக்குள்ள படிக்கணும், நாங்க நோட்ஸ் போட்டிருக்கேன், அங்க நீங்க பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன ஆகும், நீங்க ஒன்ஸ் நீங்க கொஞ்ச நேரம் படிக்க முடிஞ்சுட்டா டிராவல் பண்ணிட்டே கூட நான் ஹெட்செட் போட்டு கேட்டேன், மேடம் என்னோட லெக்சர்ஸ் தான் இருந்துச்சுன்னா அது ஏதோ யாராவது லெக்சர்ஸ் நிறைய பேர் யூடியூப்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு கிளாஸ் நான் வந்து யூடியூப்ல இன்னைக்கு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் படிக்க சொன்னாங்க மேம். ஏன்னா எனக்கு வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு என்னால உட்காந்து படிக்க முடியல, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தேன், டிராவல்ல இருந்தேன், நான் ஹெட்செட் போட்டு கேட்டுக்கிட்டேன், ஆனா நோட்ஸ் எல்லாம் எழுதல, பட் கொஞ்சம் ஏதோ ஒரு டாபிக் நான் படிச்சேன் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைன்னு போட்டுக்கோங்க. இல்ல எனக்கு எதுவுமே படிக்க முடியல, புக்கே தொட முடியல, ஏன்னா உங்களுக்கு உடம்பு எல்லாம் போலாம், இல்ல ஏதோ சம் மெடிக்கல் ரீசன், அப்பாவுக்கு பையனா செய்ய வேண்டிய கடமை இருக்கலாம், இல்ல அம்மாவுக்கு பையனா செய்ய வேண்டிய கடமை இருக்கலாம்,
இருக்கலாம், இல்ல கூட பிறந்த உறவுகளுக்கு ஒரு கூட பிறந்த உறவா செய்ய வேண்டிய கடமையா இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க போறீங்க, உங்களால உட்காந்து படிக்க முடியுமான்னு முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணா ரீசெட் அண்ட் ரைஸ், இன்னைக்கு என்னால முடியல பட் நாளைக்கு இதை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லி ட்ரையாங்கிள் போட்டுக்கணும். அப்ப அந்த 3 சிம்பிள்ஸ் தான் இந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேயா? சோ இந்த இதுல என்ன சொல்றீங்கன்னா திரும்ப திரும்ப ஆக்சுவலா இதை நீங்க பிரிண்ட் எடுத்து ஒயிட்ல வச்சுட்டு மட்டும் அழைச்சிக்கோங்க, நினைத்தன்னு எழுதிக்கோங்க. அது ஆக்சுவலா நான் எழுதிதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன், பட் ஆனா இப்படியோ ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. நினைத்தன்ற வார்த்தை மாத்திக்கோங்க. முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை. 90 நாட்களும் பிடி அசிஸ்டன்ட் ஆகிற வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், என்ன அடி வாங்கினாலும் சரி, என்ன பேச்சு வாங்கினாலும் சரி, நீங்க உங்களுடைய கோலை கீழே வச்சிடக்கூடாது, உங்களோட பேனாவையும் நோட்டையும் மூடி வச்சிடக்கூடாது. புரிஞ்சுதா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பக்கத்துல இருந்து 4ஆம் திசையில 40 திசையில இருந்தும் நமக்கு பிரச்சனை வரும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதை தாண்டி நீங்க மனசை சர்வைவ் ஆகணும். நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இரும்பு மாதிரி அப்படின்னா அது எல்லாம் உங்க மேல பட்டு வெளில போயிடும். எப்பவும் உங்க மனசை பாதிக்காது. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். 12 விஷயம் பண்ண போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷயம், முதல் விஷயம், டெய்லியுமே காலைல 4 AM எழுந்துக்கணும். மேம் டெய்லி எழுந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, சோ என்னால எந்திக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னா ஒரு 90 நாளைக்கு நீங்க கஷ்டப்பட போறீங்க இல்லையா? வாரத்துல ஒரு 7 நாள் இருக்கு அப்படின்னா ஒரு நாளோ இல்ல 2 நாளோ கேப் விட்டுக்கோங்க. ஒரு 5 நாளாவது எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்க. வாரத்துல ஒரு 5 நாள் இல்ல குறைஞ்சபட்சம் 3 நாள். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், ஃப்ரீ ஸ்டூடெண்ட்டுக்கு மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் நான் கிளாஸ் வைக்கிறேன். இது எதுக்காக? அட்லீஸ்ட் வாரத்துல 7 நாள்ல ஒரு 3 நாளாவது உங்களை 4 மணிக்கு எழுப்பி விட்ட சந்தோஷம் எனக்கு இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். மீதி இன்னைக்கு வரைக்கும் இப்ப சுமதி மேம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 நாள் கிளாஸ் இருக்கும். மீதி இல்லாதனாலும் கரெக்டா 3:30க்கு எனக்கு மெசேஜ் போட்டுருவாங்க, குட் மார்னிங் மேம். கரெக்டா நான் 3 o'clock நான் மெடிடேஷன்ல இருப்பேன். 3:30க்கு மெடிடேஷன் முடிச்சு வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வர மெசேஜ் குட் மார்னிங் மெசேஜ் 3:30க்கு சுமதி மேம் வந்துடும். கிளாஸே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். கிளாஸ் வந்து அன்னைக்கு இருக்காது, அல்டர்னேட்டிவ் டேஸ் தான் கிளாஸ் இருக்கும், ஏர்லி மார்னிங் கிளாஸ். அவங்க 3:30க்கு ப்ரிப்பேர் ஆகி எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் போட்டுருவாங்க. படிக்க ஆரம்பிச்சிட்டேன், எந்திரிச்சிட்டேன், நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், படிக்க போறேன் அப்படின்னு அவங்க கோல் கார்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காலைல எழுந்தோடனே நம்மளுடைய கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் கோல் கார்டு ப்ரேயர் பண்ணணும், லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின்கான ஆக்டிவிட்டி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவோம், கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகி வருவீங்க. ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கேட்டுக்கிட்டு அப்புறமா நீங்க உள்ள வருவீங்க. ஒரு 1/2 மணி நேரம் உங்களுடைய பிரெயினை நீங்க டெவலப் பண்ணி எக்ஸாமுக்கு உட்கார்ந்து படிக்கிறதுக்கான அந்த அப்சர்விங் பவரை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் வந்து உள்ள உட்காருவோம். அது அவங்க 3:30 ரெடியா இருப்பாங்க. நான் வந்து இங்க மீட்டிங்க்கு லிங்கே ஜெனரேட் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி அவங்க 3:30 மெசேஜ் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஒரு ஸ்டூடெண்ட் இங்க பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணே ஒரு 3:30 எழுந்து படிச்சிட்டு இருக்காங்க டெய்லியும். அப்ப நம்ம இன்னும் 6 மணிக்கு தூங்கிட்டு இருக்கோம், இல்ல 6 மணிக்கு புக்கே எடுக்கல, காலைல 10 மணிக்கு எந்த அகாடமி பார்க்கலாம், எங்க ஃப்ரீ நோட்ஸ் கிடைக்கும் இன்னமும் சர்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். அப்போ உங்க கூட ஓடிட்டு இருக்க 20 பேர்லயே ஒருத்தர் உங்களோட வேகமாகவும் நிதானமாகவும் என்னைக்கு படிக்கணும், என்ன படிக்கணும், கரெக்டா ஒரு வாரத்துக்கான டைட்டில் வாங்கிடுவாங்க. டெஸ்ட் எழுதி டெய்லி கரெக்டா 50 கொஸ்டின் குவிஸ் கொடுத்தா எல்லாரும் 20 கொஸ்டின் முடிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு 50 கொஸ்டின் முடிச்சுட்டு மேம் 48 எடுத்துட்டேன் அப்படின்னு அனுப்புவாங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுக்குள்ள இங்க உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சு 20 பேர்ல ஒரு பொண்ணு வேகமா இருக்காங்க, விவேகமா இருக்காங்க, அவங்களுடைய குறிக்கோள் அடையணுங்கிற வைராகத்துல இருக்காங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் எக்ஸாம் எழுத போறாங்க? 20 பேருக்கு ஒருத்தர் யோசிச்சாலும் இதே மாதிரி இதை விட 1000 மடங்கு கனவோடையும் இன்னும் மக்கள் இருக்காங்க. ஓகேவா? அப்போ அவங்க எல்லாம் யோசிங்க, நம்ம சும்மா 1000 பேர் ஓடுற குதிரையில போய் ஓடல, நம்ம ஒண்ணு மேரத்தான் ஓடல. மேரத்தான் ஓடினா எல்லாரும் ஓடுறாங்கப்பா, ஓடுன எல்லாரும் சர்டிபிகேட் தருவாங்கப்பா அப்படின்னு நம்மளும் ஓடுறதுக்கு இல்ல. டாப் 10 ரேங்க்ல வர்றவங்களுக்கு தான் போஸ்டிங், முதல்ல வர்றவங்களுக்கு தான் மரியாதை. ஓகே, எல்லாரும் கூடயும் ஓடுறாங்கன்றதுக்காகலாம் மரியாதை கொடுத்துட மாட்டாங்க. இந்த பொண்ணு எக்ஸாம் படிக்கிறான்றதுக்கு மரியாதை கொடுப்பானா, இங்க டிஎன்பிசி யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வருஷம் உட்காந்து படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கிளியர் பண்ணா மரியாதை கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க கல்லடி பட்டே தான் ஆகணும். அப்போ அந்த கல்லடி படுறதை விட கற்கல்ல எந்திக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? அதனால விடிய காத்தால எந்திக்கணுங்கிறதா உங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம். விடியல் உங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றிக்கான நேரம். வேக்கப் அட் 4 AM. அப்ப நீங்க என்னைக்கு வேணாலும் இந்த செஷன் ஆரம்பிச்சுக்கோங்க. என்னைக்கு டே ஆரம்பிக்க போறீங்களோ அந்த ஸ்டார்ட் டேட் போட்டுக்கங்க, எண்ட் டேட் போட்டுக்கங்க. இது வந்து மொத்தம் 100 நாளைக்கான ஷீட்ல ஃபர்ஸ்ட் என்ன போடுறேன், 21 நாள் டாக் முதல்ல போடுறேன். 21 டேஸ் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷீட்டை நீங்க அடுத்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அடுத்த 2வது 21 டேஸ் சேலஞ்சுக்கு இதே ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுல திரும்ப 22வது நாள்ல இருந்து ஆரம்பிச்சுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் 21 டேஸ் நான் முடிச்சிட்டேன், அடுத்த 21 டேஸ் 5 முறை இந்த ஷீட்டை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ண, ஒரு 5 ரூபாய் செலவு பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். சரியா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன போட்டிருக்கேன்னா 4 AM எழுந்திருக்கணும்னு போட்டிருக்கேன். அடுத்தது விடியற் கலை வகுப்பறை. எழுந்த மட்டும் போதுமா? எழுந்து உட்காந்து சாமி கிட்ட உட்காந்து ஒரு 108 முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்றேன் இல்லையா? ஒரு கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை காலைல எழுந்து 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள நான் படிக்கிறேன், எனக்கு போஸ்டிங் கிடைச்சிருமா அப்படின்னா கடவுள் பாப்பாரு, என்னோட ஸ்லோகத்தை படிக்கிறத மூடி வச்சுட்டு போய் உன் புக்கை படி அப்படின்னு சொல்லுவார். கடவுளே இறங்குன்னு சொல்லுவார். அப்ப என்ன ஆகும், கடவுள் கிட்ட போய் உட்காந்து வேண்டிக்கிட்டா மட்டும் வாழ்க்கை மாறாது, வழி காட்டுவார். வழியில நீங்க தான் நடக்கணும்.
உங்களுக்கு பதிலா அழகான பாதையை போட்டு கொடுப்பாரு. கண்ணுக்கு தெரியாம எங்கன்னு தெளிவு இல்லாம இருக்கிறத தெளிவா காட்டுவார் கடவுள். கடவுளை கும்பிடுங்க நான் சொல்றேன். இப்ப இந்த கிளாஸ் நடந்துச்சு, ஒரு 5 நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணிருப்போமா? மீதி என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். செயல்ல இறங்குறதுக்கு ஆயத்தம் ஆகிட்டு இருக்கோம். அப்படிதான் இறங்கணும். இன்னைக்கு ஒரு பொண்ணு சொன்னாங்க, ஆக்சுவலா ஃப்ரீ செஷன்ல வந்து 3 பொண்ணுங்க இன்னைக்கு சொன்னாங்க, ஒரே மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு ஃப்ரீ செஷன்ல இன்னைக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 கேர்ள்ஸ் சொன்னாங்க. மேம் ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்ப படிக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னொரு பொண்ணு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு 4 இயர்ஸ் நான் வந்து படிக்கல, அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. 2-3 பொண்ணுங்க சொன்னாங்க. 3 பேருமே என்கிட்ட நேத்து நான் ஒரு வீடியோ கொடுத்தேன், இந்த கிளாஸ் படிச்சுட்டு வந்து எங்கிட்ட குவிஸ் எழுதுங்கம்மா அப்படின்னு. அந்த 3 பேருமே சொல்லுங்க, மேம் எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு, இதை படிக்கும்போது எனக்கு இந்த இடம் லேக் ஆகுது. கரெக்ட். நீங்க ஆரம்பிச்சாதானே நீங்க எங்க தப்பு பண்றீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்க சொல்லுங்க வந்து எங்கிட்ட வந்து, மேம் நீங்க படிக்க சொன்னீங்களா மேம், எனக்கு இது புரியல மேம், எனக்கு இந்த இடம் புரியல, இல்ல நீங்க இப்படி சொல்லி கொடுக்கறது எனக்கு புரியல, கொஞ்சம் இது வேற மாதிரி சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வேற ஏதாவது கிளாஸஸ் இருக்கா, இதுக்கு வேற ஏதாவது நோட்ஸ் படிச்சுட்டு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவான்னு கேட்டாங்க. ஆமாமா ஒரு 10 பக்கம் நோட்ஸ் படிக்கணும், 10 பக்கம் நோட்ஸ் கொடுத்தேன், இப்ப எனக்கு புரியுது மேம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? ஏற்கனவே படிச்சுட்டு வந்து இவங்க எல்லாம் டெஸ்ட் எழுதின சீரிஸ் இது. டெஸ்ட் சீரிஸ்குள்ள டேரக்டா உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அப்ப என்னாகும்? ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்ப எப்படி படிக்கணும்னு தெரியாம தான் நீங்க இந்த 10 குவிஸ்க்கு 10க்கு 6 வாங்குறீங்க. நான் நோட்ஸ் கொடுத்துட்டு இப்ப டெஸ்ட் எழுதுங்கன்னு சொல்றேன், 10க்கு 10 எடுக்கிறீங்க. அப்ப என்னாகும்? உங்களுக்கான ப்ராப்பர் வே தெரியல. அப்ப என்னாகும்? உங்களோட தப்பு என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்ம முதல்ல ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் அழகாக்குற வேலையை அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா கடவுளே பண்ணிடுவாரு. ஒரு 4 நாள் படிக்கிறீங்க, புரியலன்னு 5வது நாள் ஆட்டோமேட்டிக்கா கேட்கலாமான்னு தோணும், கேட்டுடலாமான்னு தோணும், கேட்டுடுவீங்க. நான் அதை ஷார்ட்டா சொல்லி தருவேன். இல்ல நானும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, சம்திங் நிறைய இடத்துல எஜுகேஷன் சோர்ஸ் கொட்டி கிடக்குது. நான் படிக்கும் போதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி நோட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் ஆகும். ஹிந்தி லெக்சர்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் லெக்சர்ஸ் இருக்கும். 2009ல படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா 9-12ல அது மட்டும் தான் இருக்கும். ஒரு புக்ஸ் கூட கிடைக்காது எங்களுக்கு. ஸோ புக்ஸ் வாங்குறது கூட ஃபினான்ஷியலா நாங்க கிடையாது. நாங்க அப்படி இருக்கோம், லைப்ரரி புக்ஸ்ல நாங்க கெஞ்சிட்டு போய் நிப்போம், இன்னும் 2 நாள் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு வந்து தரோம்னு. அப்படிலாம் படிச்சது போக இப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு ஆக்சுவலா பாக்குறேன், சீசன் நெட்டா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய எக்ஸாமுக்கு லெக்சர்ஸ் யூடியூப்லயே இருக்கு, அவ்வளவு லெக்சர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி லெக்சர்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்களுக்கு கடவுள் இந்த ஏயும் சரி டெக்னாலஜி சரி அவ்வளவு விஷயத்த கொட்டி கொடுக்குது ஃப்ரீயா. அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னா ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் வேணும். அப்போ ஃப்ரீயா படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. விடியற்காலை வகுப்புல இப்ப நான் போட்டுக்கோங்க, 4 மணில இருந்து 6 மணி படிச்சே ஆகணும். இன்னைக்கு என்ன படிக்கணுங்கிறத முதல் நாளே நீங்க பிளான் பண்ணணும். 4 மணிக்கு எந்திரிச்சுதான் நான் என்ன படிக்கலாம் நோட் எழுதுறேன், நெட்டை சர்ச் பண்றேன், யூடியூப் பாக்குறாங்க கிடையாது. நாளைக்கு காலைல நான் என்ன யூடியூப் வீடியோ பார்க்க போறேனோ அந்த யூடியூப் வீடியோவை டவுன்லோட் பண்ணியோ இல்ல காப்பி பண்ணியோ உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வச்சுக்கணும். காலைல எழுந்த உடனே உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ மட்டும் பார்க்கணும். இப்ப நான் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சிஆர் ஈக்குவேஷன் படிச்சுட்டு இருக்கேன். சிஆர் ஈக்குவேஷன் படிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? ரெசிடியூ தியரம் கீழே வரும். ஏன்னா அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் தான் இல்லையா? அப்ப இதை பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே தாவி போய் அங்க போயிடக்கூடாது. ஏன்னா ரெசிடியூ தியரம் இன்னைக்கு சிலபஸ் கிடையாது. இன்னைக்கு தியரம் சிஆர் ஈக்குவேஷனும் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். அப்ப நம்ம சர்ச் பண்றது எல்லாம் எதை பத்தி சர்ச் பண்ணணும்? ஸ்பெஷலி சும்மா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சர்ச் பண்ணாம அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ல சர்ச் பண்ணுங்க. அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணும்? எக்ஸாம்பிள்ஸ்னு போடலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்ப சர்ச் பண்ணலாம். இல்லையா நேரா போய் சாட் ஜிபிடில போய் உட்காருங்க. சாட் ஜிபிடில இல்ல ஜெமினி ஏல போய் உட்காருங்க. அங்க உட்காந்து 1 மணி நேரம் சொல்லி கொடுக்கறத படிங்க போதும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள டெய்லி ரெகுலரா படிக்க போறேன், எனக்கு 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள நோட்ஸ் கொடுன்னு சொன்னா அப்படியே கொடுக்கும். ஒரு டாபிக்கையும் உட்காந்து படிங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நெட்ல படிச்சீங்கனாலே அவ்வளவு நோட்ஸ் கிடைக்கும். அப்படி சப்போஸ் நீங்க எழுந்துட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா ஹார்ட் போட்டுக்கோங்க, இல்ல அப்படின்னா ஸ்டார் போட்டுக்கோங்க. இன்னைக்கு எனக்கு படிக்கவே முடியல, காலையில எழுந்தா தூக்கமா வந்துச்சு அப்படின்னா நீங்க ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. தூக்கம் வரும்போது தள்ள வேகமா கொட்டிக்கோங்க. ஓகேவா? நம்மளுடைய அப்பா அம்மா இதுக்காக நமக்கு டிகிரி வாங்கி கொடுத்தாங்க, இந்த டீச்சர் பத்தி டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுமே, இதுக்கு தான் டீச்சர் ஆகணுமா அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிக்கோங்க. ஓகேவா? ஒரு தடவை திட்டிக்கலாம், 2-3 தடவை திட்டினா அதே மட்டம் தட்டுற மாதிரி போயிடும். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீ எல்லாம் எப்பேற்பட்ட ஆளு, ஸ்கூல்ல எப்படி படிச்ச, காலேஜ்ல எப்படி படிச்ச, உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க, எப்படி இதை நீ படிக்கிறதுக்கே வைக்கிற, திரும்ப ஆர்மி வாழ்க்கைன்னு கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்து நீங்களே பேசுங்க. ஓகேவா? உன்னால முடியும், இன்னைக்கு முடியல பிரச்சனை கிடையாது, கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, நாளைக்கு நல்லா படிக்கணும் வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்க வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கிறது நினைச்சுக்கோங்க. சரியா? சோ அப்புறம் ஃபர்ஸ்ட் தென் இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ். இங்க எத்தனை பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு சொல்லுங்க? நான் படிக்கிறேன் எக்ஸாம்னு என்னைக்கு நான் சொன்னனோ அன்னையில இருந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றவங்க தம்ஸ் அப் கொடுங்க. எஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றது தான் நான் அவங்களுக்கு ஜஸ்ட் சின்ன அப்பப்ப நான் வந்து சின்ன மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் சொல்ற ஒரு விஷயம். அப்பப்போ சின்ன கேம் விளையாடுங்கம்மா, பிரெயின் டெஸ்ட் பண்ணுங்க. சோ வந்து லைவ் கிளாஸ்ல நான் கலரிங் கேம்ஸ் அடிக்கடி கொடுப்பேன். அதெல்லாம் வந்து இப்போ இந்த பேட்சஸ்ல இன்னும் இப்போ கொஞ்சம் சிலபஸ் நீங்க படிக்கிறீங்க, நல்லா விழுந்து படிக்கிறீங்கன்றதுனால கொஞ்சம் விட்டுருக்க, ஒரு 2 யூனிட் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். கேம்னா என்ன அப்படின்னா சின்ன குழந்தைங்க ஆடுற கேம் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். சோ அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை சுத்தி உள்ளத அக்செப்டன்ஸ். என்னோட கணவர் எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்களா, என்ன பொறுத்துட்டு போறாங்களா, என்ன ஏத்துட்டு போறாங்களா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பொறுத்துக்கலையா, அவங்க டாமினன்ட் பண்றாங்களா, உன்னால முடியாதுன்னு மட்டம் பண்ணிட்டே இருக்காங்களா, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் இல்ல மதர் இல்ல அம்மா அப்பா மாதிரி அவங்க நல்லா பாத்துக்கிறாங்களா, அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க.
இல்லையா? அவங்க இந்த உலகத்திலேயே விசு படத்துல பழைய படத்துல காட்டுற மாமன மாமியாரை விட 10 மடங்கு கொடுமையான மாமன மாமியார் எனக்கு அமைஞ்சிட்டாங்க. எனக்கு கிடைச்ச நாத்தனார் குடும்பம்லாம் அளவுக்கு அதிகமா இருக்கும். ஓகே, எதுவா தான் அக்செப்ட் பண்ணிக்கும். உடம்பு நல்லா இருக்கா, சந்தோஷம். உடம்பு நல்லா இல்லையா, 10 நிமிஷம் படிச்சா அடுத்து 1/2 மணி நேரம் தூங்கணும்னு தோணுதா, உடம்பு எப்படி இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நமக்கு எத்தனை வழிகளை வேணாலும் உறவுகள் கொடுக்கலாம். ஆனா புன்னகைய உங்க உதடு தான் கொடுக்கும். உங்களோட உதட்டுல எப்பவும் ஒரு ஸ்மைல். அப்படியா? ஓகே. உன்னால முடியவே முடியாது சொல்றாங்களா? சரி சரி, ஆமா எனக்கும் அப்படியே தோணிட்டே இருக்கு, ஆனா எப்படியாவது முடிச்சு காட்டுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இந்த தொட்டு வந்து வைங்க. உங்களை டிமோட்டிவேட் பண்றான்னு தோணா அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுங்க. குழந்தைங்களோட இருக்க ட்ரை பண்ணுங்க, நேச்சரோட ட்ரை பண்ணுங்க. ஒருத்தவங்க டிமோட்டிவேட் பண்றாங்களா, முடிஞ்ச வரைக்கும் டேப் ஆன் பண்ணி கால் அப்படியே தண்ணி விட்டுருங்க, கையில அப்படியே தண்ணி விடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய தெரபிஸ்ட். ரொம்ப டென்ஷன் ஆகுது, ஓவர் டென்ஷன் ஆகுது அப்படின்னா டேப்பை நல்லா ஓபன் பண்ணி விட்டு 2 கையையும் காட்டுங்க, 2 காலையும் காட்டுங்க. உங்களை சுத்தி எத்தனை பேர் எவ்வளவு டென்ஷன் கத்துனாலும் சரி இந்த விஷயத்த நீங்க பண்ணலாம். தென் அதை தாண்டி உங்களுக்கு இன்னும் பசுமையா இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தை ஹக் பண்ணிக்கலாம், இல்ல மரத்து பக்கத்துல போய் உட்காந்துக்கலாம். இல்லையா, ஒரு துளசி செடி இருக்குன்னா அது முன்னாடி உட்காந்து நல்லா மூச்சை உள்ள எடுத்து வெளில விட்டுனா 20 முறை நீங்க உள்ள எடுத்தீங்கன்னா துளசி உங்களுடைய மனசுல உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுரும். துளசி செடி எங்க இருக்கோ அங்க. இல்லையா, எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, வேப்ப மரம் இருக்கு இல்லையா, வேப்ப மரம் புங்க மரம்லாம் இருந்தா அது பக்கத்துல பண்ணிக்கலாம். இல்லையா, எனக்கு ஒண்ணுமே தோணலன்னா பீச் பக்கத்துல இருக்கா, பீச்ல போய் இந்த காலில் போய் இந்த மண்ணு படுற மாதிரி செருப்பு போடாம நடங்க. இது எல்லாம் ஒரு விஷயம். நம்ம படிக்கிற நேரத்துல இப்படி ஊர் சுத்த சொல்றீங்களே, இதெல்லாம் 5 மணி நேரம் படிச்சு கிடைக்கிற எனர்ஜியை விட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் படிச்சுட்டா 1 மணி நேரத்துல அந்த சிலபஸ் படிக்கிற அளவுக்கு உங்க பிரெயின் அவ்வளவு ஃப்ரெஷ் ஆயிடும். சோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க உங்களை சுத்தி உள்ள விஷயத்த ரசிக்கணும். சோ அதுக்காக தான் இப்ப நான் டைம்ல போட்டிருக்கேன். இதுல நீங்க பாத்தீங்க, காலை 4 மணிக்கு எழுந்திக்கணும் அப்படிங்கிறது உங்க படிப்புக்காக, 4 மணில இருந்து 6 மணிக்கு எழுந்திக்கணும் உங்க படிப்புக்காக. ஆனா அன்பின் விழியில் எல்லாம் அழகேன்னு எழுதியிருக்கேன். அன்பின் விழியில காலைல 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் உங்க குழந்தைய ஸ்கூல் அனுப்புறதா இருக்கலாம். உங்க ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணலாம், குழந்தைய ஸ்கூல் அனுப்புறதுக்கோ இல்ல அவங்க வேலைக்கு போறதுக்கோ நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அந்த டைம்ல உட்காந்து நான் படிக்கிறேன் அந்த டைம்ல நீங்க படிக்கும்போது அவங்களும் ப்ரெஷர்ல உட்காந்துருப்பாங்க. வீட்டுல உள்ள எல்லாரும் பறக்க கிளம்பிட்டு வந்திருப்பாங்க. நீங்க உட்காந்து பிள்ளையார் பிடிச்ச வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரு புக்கை தூக்கி உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் கண்டிப்பா கோவம் வரும். அந்த 3 மணி நேரம் படிச்சு நம்ம என்ன சாதிச்சிட போறோம்? எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற வரைக்கும் நான் அந்த ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு போய் அப்படியே கக்குறேன்னு சொல்லி போறேன்னா அதெல்லாம் இத்தனை நாள் படிக்காத 10 நிமிஷம் படிச்சு நம்ம பெரிய ஐஏஎஸ் ஆயிட போறோமா என்ன? இல்ல. அதே மாதிரி 6 to 9 நீங்க புக்கை தொட வேண்டாம். உங்க ஃபேமிலியோட ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் கூட, ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்டோட குழந்தைங்களோட கிளப்புறது, இந்த மாதிரி விஷயத்த டென்ஷன் இல்லாம 2 பேர் பண்ணா, ஒருத்தர் பண்ணா டென்ஷனா இருக்கும், 2 பேர் பண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர், அந்த குழந்தைங்களும் சரி ஹாப்பி என்விரான்மெண்ட்ல குழந்தை போகும். நீங்க எல்லாரும் உங்க டென்ஷன் கொண்டு போய் குழந்தையோட தலையில வச்சுட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு பேக்கோட சேர்த்து உங்க டென்ஷனையும் கொண்டு போய் அனுப்பி விட்டீங்கன்னா அந்த குழந்தை எங்க போகும்? அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளில போனே நீங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆயிடுவீங்க, அந்த குழந்தை அதே ஸ்ட்ரெஸ்ஸோட ஸ்கூல் போகும். அப்ப நீங்க என்ன ஆகும், அந்த 6 to 9 AM நீங்க வேலைக்கு போறதா இருக்கலாம், கிளம்பி நீங்க போற அந்த டைம் நீங்க ஒரு நிதானமா பண்ணுங்க. 6 மணிக்கு புக்கை முடிடுங்க, முடிட்டு 6 மணில இருந்து 9 மணிக்குள்ள அந்த ஃபேமிலிக்கான டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. தென் 9 மணில இருந்து 10 மணி. இப்ப சப்போஸ் நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் ஒர்க்கிங் டைமா இருக்கும். இல்ல வீட்டுல இந்த 5 மணி நேரம் படிக்கிறவங்களுக்கான ஷெட்யூல் தான் இது. 9 to 10. எனக்கு 9 மணிக்கு என் குழந்தை 8 மணிக்கு ஸ்கூல் போயிருவாங்க, நான் 9 மணிக்கு உட்காந்து ரெடி ஆகிட்டேன்னா 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள மீ டைம். மீ டைம் அப்படிங்கிறது உங்களுடைய ஹெல்த். சோ அதே மாதிரி உங்களை நீங்க நேசிக்கணும். கண்ணாடியை பார்த்து நீங்க அஃபர்மேஷன் சொல்லிக்கலாம். சோ ஐ லவ் மை செல்ஃப். சோ என்ன பத்தி எனக்கு தெரியும், நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன். உங்களை பத்தி ஒரு 4-5 விஷயம் சொல்லலாம், பாசிட்டிவா சில விஷயங்கள் கேட்கலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 15-20 மினிட்ஸ் வெளிக்காத்துல நீங்க நடந்துட்டு, எனக்கு காலையில நீங்க சீக்கிரமா எந்திக்கிறதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கும். அப்போ ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு, மீ டைம்ங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய ஹெல்த்தி ஃபுட் தான். சோ ஹெல்த்தியா நீங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுருக்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஒரு சின்னதா எப்பெல்லாம் இந்த ஸ்டடி பிளான் கொடுக்கணும் அப்ப நான் சொல்லுவேன், வீட்டுல மளிகை ஜாமான்ல ஒரு சுண்டல் கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஏன்னா இது படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி ட்ரைன் ஆகும். சுண்டல் ஏதோ ஒரு சுண்டல் வாங்கிக்கோங்க, வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் வாங்கிட்டு 1 நாள் to 1 நாள் அவிச்சு சாப்பிடுங்க. 1 நாள் to 1 நாள் கீரை எடுத்துக்கோங்க, இல்லையா அட்லீஸ்ட் முட்டை எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு ப்ரோட்டீன்ஸ் உள்ள ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க காலைல ஏர்லி மார்னிங் எந்திக்கிறீங்க, அப்போ உங்க உடம்பு திரும்ப சக்தி தேவைப்பட்டுட்டே இருக்கும். அப்ப டயர்ட் ஆகுறதுல போயிட்டு அப்ப கண்டிப்பா இந்த ஸ்டடி டேபிள் படிக்கும்போது மீ டைம்ல ஏதாவது ஒரு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எதுவுமே முடியாதுன்னா ஒரு கொய்யாப்பழம் இல்லைன்னா நெல்லிக்காய், இந்த 2 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன 4-5 ஃபுட்ஸை ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் இருக்கும். அதை நீங்க வாங்கி வச்சுட்டு இந்த டைம் டேபிளோட உட்காருங்க. கரெக்டா 9 to 10 ஹெல்த்தி ஃபுட்டை எடுத்துக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்தியா ஒரு சுண்டலோ இல்ல சம்திங் ஏதோ எடுத்துக்கோங்க. தென் அடுத்தது 10 மணிக்கு ஷார்ப்பா உட்காந்துடும். எங்க சுத்துறீங்களோ இல்லையோ 9:30 போய் உட்கார்ந்தாலும் சந்தோஷம் தான், இல்லையா? கரெக்டா 10 மணிக்கு நான் உட்காந்துடணும். ஆனா மீ டைம்னு கண்டிப்பா ஒண்ணு உண்டு. ஃபேமிலியில உள்ள எல்லாரும் வெளில அனுப்பிட்டு கிச்சனை கிளீன் பண்ணிட்டு வீட்டுல கிளீன் பண்ணா உட்காந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஓடி வேகமா விறுவிறுப்பா உட்காந்து புக்கை திறக்க வேண்டாம். ஒரு 1/2 மணி நேரம் வீட்டு வேலை செஞ்சுட்டீங்க, நீங்க சாப்பிட்டீங்க,
ஒரு 5 to 10 minutes வாக்கிங் போங்க. நல்லா ஒரு பிடிச்ச ஒரு நல்ல மெலோடியான சாங்ஸ் தான் ஒன்று கேட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் வெளிக்காத்த வாங்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிங்க. 15-20 நிமிஷம் குறைஞ்சபட்சம் மீ டைம் இருக்கணும். அந்த மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்து படிங்க. அப்படி இருக்கும். அவசரமா பயந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடா குழந்தைங்களாம் வர்றதுக்குள்ள படிச்சிடணும்ட்டு ஓடி வந்து உட்காந்து படிச்சீங்கன்னா நடுவில் எழுந்திருவீங்க. நடுவில் எந்திக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆயிடும். அதனால கற்க கசடர் அப்படிங்கிறது 10 மணிலேருந்து 12:30 கரெக்டா படிக்கணும். 9:30 வந்து உட்கார்ந்தாலும் சந்தோஷம் தான். நான் இல்லைன்னு சொல்ல, மீ டைம் கண்டிப்பா இருக்கணும். அரை மணி நேரமாவது இருக்கணும். மினிமம் ½ an hour இருக்கணும். அடுத்து சுய உருவாக்கம். நம்மளுடைய டெஸ்ட்ல கண்டிப்பா 11 மணிக்கு செல்ஃப் டெஸ்ட்டுக்கு குவிஸ் உண்டு. 11 மணிக்கு ஷார்ப்பா நம்ம என்ன பண்ணணும், குவிஸ் போஸ்ட் பண்ணுவோம் நம்மளோட சேனல்ல. ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டா 11 மணிக்கு வந்துடும். ஓகே, 11 மணிக்குனா ஃப்ரீ ஸ்டூடெண்ட் 10 குவிஸ் கிட்ட போஸ்ட் பண்ணுவோம். இதே பெய்டு ஸ்டூடெண்ட் தான் 50 குவிஸ் கிட்ட உங்களோட 50 குவிஸ் உங்களுக்கு வரும். 25 டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 சொல்லி டெய்லி அன்னைக்கு காலையில நம்ம என்ன நடத்துறோமோ அந்த டாபிக்ல அன்னைக்கு டேவோட டாபிக்ல இருந்து உங்களுக்கு முதல் நாள் படிச்சதுல இருந்து உங்களுக்கு குவிஸ் கேட்டுருவோம். அப்போ 50 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்க பெய்டு ஸ்டூடெண்ட் படிக்க போறீங்க. ஃப்ரீ ஸ்டூடெண்ட்னா 10 குவிஸ் கிட்ட டெய்லி படிக்க போறீங்க. கரெக்டா 11 மணிக்கு உட்காந்து எதுக்காக 11 மணி, அந்த 11 மணிக்கு என்ன நடந்தாலும் நீங்க உடையாந்துடணும். குவிஸ்க்கு நீங்க வேலை பாக்குறீங்களா இல்ல என்ன பண்றீங்களோ 11 மணிக்கு மேம் குவிஸ் போஸ்ட் பண்ணிப்பாங்களே பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரணும். அந்த அலர்ட் இருக்கு இல்லையா? எப்ப வேணாலும் படிக்கிறேன்னு சொல்றவனுடைய லேசினஸை விட மேம் இந்த டைம்ல போட்டுவாங்க, இந்த டைம்ல நான் அங்க ஓடணும், 11 மணிக்கு நான் அங்க இருக்கணும், 11 மணிக்கு என்னோட மைண்ட் அங்க போயிட்டு இருக்கு, நீங்க வரீங்களோ வரலையோ உங்க மனசு தோணுது, யூடியூப் சேனல்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கணும், மேம் போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு அந்த ஆர்வம் வருது இல்லையா? அந்த உங்க மனசுக்குள்ள உள்ள ஆழ் மனசுதான் ஒரு அபார சக்தி, பொக்கிஷமா உங்களை வெற்றி கூட்டு போற ஒரு அழகான ஒரு நம்ம கூடவே இருக்கிற ஒரு அலாவுதீனுடைய அபூர்வ விளக்கு சொல்றாங்க. அந்த விளக்குல இருந்து வர பூதம் இருக்கு இல்லையா? அந்த பூதம் எங்கேயும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. அதுதான் அந்த அலாரம் அடிக்கிற மாதிரி 11 மணிக்கு அங்க போகணுமே குவிஸ்க்கு அப்படின்னு தோணுது இல்லையா? அதுதான். அதே மாதிரி அடுத்து மதியம் 12:30 இருந்து நான் 2:00 லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றீங்க, குழந்தைக்கு போய் சாப்பாடு ஊட்டுறீங்க. சம் ஃபேமிலி சுச்சுவேஷன், கை குழந்தை இருந்தா கை குழந்தை ஸ்கூல்ல போய் சாப்பாடு கொடுக்கலாம் போவீங்க. சம் ஏதாவது பண்றீங்க, இல்ல ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட வருவாங்கன்னா அந்த டைம் எடுத்துக்கோங்க. ஸோ 12:30 இருந்து 2:30 வரைக்கும் நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா மேக்ஸிமம் ஒரு 1:30 நீங்க முடிச்சிருவீங்க லஞ்சை. 12:30 தான் எந்திக்கணும். 12:30 இருந்து 1:30 மேக்ஸிமம் முடிச்சிருவீங்க. முடிச்சதுக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்க வாக்கிங் போறீங்க, சம்திங் தான் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தா ஓகே, சாப்பிட்ட உடனே படிச்சுன்னா தூக்கம் வந்துடும். அதனாலதான் 2 to 3 டவுட் கிளாரிபிகேஷன் செஷன். ஸோ டவுட் கிளாரிபிகேஷன் தான் நீங்க படிச்சதுல டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மென்டாஸ் யார்கிட்ட போய் கேட்கலாம், இல்லைன்னா சாட் ஜிபில போய் டவுட்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா மேபி நான் வந்து பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க 2 to 3 வந்து எங்கிட்ட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, நம்ம டெய்லியுமே நம்ம 2 to 3 டவுட் கிளாரிபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டா 3 மணிக்கு உட்காந்துடணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அன்னன்னைக்கு டாபிக்ல என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கோ குறைஞ்சபட்சம் 25 சம்மாவது பார்க்கணும். நம்ம 25 சம்னா எங்கம்மா நான் போறது? நான் பாக்குறது அனலிட்டிக் ஃபங்க்ஷன். பிஜிடிஆர்பில ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படின்னா 8 வருஷம் கொஸ்டின் கண்டிப்பா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சில அகாடமிஸ் கொடுக்குறாங்க, சில புக்ஸ் சில புக்கே விற்கிறாங்களே, சக்தி கைடு எல்லாம் பண்ணும்போது அந்த கையில 12 வருஷத்துக்கான பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர் அதுல இருக்கு, பிரிண்ட் அவுட்டோட வருது. அப்ப நான் ஒரு 500 ரூபாய் நம்ம அந்த புக் நினைக்கிறேன், சத்தியம் தெரியல எனக்கு, பார்த்து அப்புறம் சொல்றேன். அதுல கிடைக்குது இல்லையா? அந்த புக் யாராவது வச்சிருந்தா அவங்ககிட்ட பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு செலவு பண்ணி யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அப்போ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க. இப்போ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் என்னென்ன பிவைக்கு வந்திருக்கு, கன்வர்ஜென்ட் டிவிஷன்ல என்ன பிவைக்கு வந்திருக்கு, இது எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 25 கொஸ்டின் ஆவது கண்டிப்பா கிடைக்கும். சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் தேடுங்க, இல்லைன்னா டிஎன் செட் எக்ஸாம் கொஸ்டின் அந்த டாபிக்கை போட்டு செலக்ட் பண்ணுங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, கேட் எக்ஸாம், ஐஐடி ஜாம், இந்த மாதிரி எக்ஸாமோட பேர்லாம் நீங்க போட்டீங்கன்னா அந்த டாபிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கூகுள்ல வரும். இல்லைன்னா நீங்க சாட் ஜிபில போய் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஐஐடி ஜாம்ல கேட்ட அனலிட்டிக் ஃபங்க்ஷன் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அதுல கொடுங்க அப்படின்னு கேட்டா அது ஒரு 5 கொஸ்டின் கொடுக்கும். 2008 கேட்டாங்க, 2015 கேட்டிருக்காங்க, 2022 கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த கொஸ்டினை கொடுக்கும். அந்த கொஸ்டின் உட்காந்து சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா எத்தனை கொஸ்டின் பார்க்கணும்? 25 கொஸ்டின்ஸ் மினிமல் பார்க்கணும். மேக்ஸிமம் நீங்க வரலாம். இப்ப சப்போஸ் நம்ம பெய்டு ஸ்டூடெண்டா தான் ஒரு யூனிட் முடிக்கும் போது 1000 கொஸ்டின்ஸ் நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அது நீங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணதான் நம்ம ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, இப்போ நீங்க காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யார்ட்டா கேட்டாலுமே எல்லாமே ஆன்சர் பண்ணுவாங்க. கஷ்டமான சிஎஸ்ஐ கொஸ்டின் எடுத்துக்காட்டா கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஹை லெவல்ல கஷ்டமாவே கேட்கணும்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் ரெடி பண்ணா கூட நம்ம கிளியர் பண்ண ரெடியா இருக்கணும். ஏன்னா நம்ம டாப் ரேங்க்ல வர போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வர போறவனுக்கு எந்த பக்கத்துல இருந்து அம்பு வந்தாலும் பிடிச்சி அதை அந்த என்ன டைரக்ஷன் அனுப்பணுமோ அந்த டைரக்ஷன் அனுப்ப தெரியணும். அதுதான் சித்திரமும் கைப்பழக்கம் அப்படிங்கிறது. ஓகே, மினிமம் 25 கொஸ்டின்ஸ் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, இல்ல சாட் ஜிபிடி ஜெமினி ஹெல்ப்ல பண்ணீங்கன்னா நிறைய கிடைக்கும், அதை நீங்க பண்ணுங்க. சரியா? ஓகே, தென் அடுத்தது மேம் 4 மணிக்கு படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து 4 to 5 வந்து நான் ஜஸ்ட் ஐ திங்க் 4 to 5 போட்டிருக்கேன். ஐ திங்க் 4 to 5 கிடையாது, அது 4 to 9 ஆக்சுவலா டைம் மட்டும் மாத்திக்கோங்க. இது வந்து 4 to 8. 4 to 8 நீங்க 4 மணிக்கு என் குழந்தை வராது மேம், 5 மணி தான் என் குழந்தை வரும் அப்படின்னாலும் பரவாயில்ல இருக்கட்டும். குழந்தை வரப்போறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கணும்? ப்ரிப்பேர்டா இருக்கணும்.
அந்த டைம்ல டென்ஷன்ல நீங்க படிச்சது நான் அந்த ஒரு மணி நேரத்துல நான் படிச்சு அதெல்லாம் இல்ல. குழந்தை வருதோ இல்ல ஃபேமிலியில யாராவது ஒருத்தவங்க ஹஸ்பண்டோ வெளில ஒய்ஃபோ வேலைக்கு போயிட்டு விளையாடுறாங்கன்னா அந்த டைம் நீங்க அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். அப்போ நாகும் அந்த டைம்ல குழந்தைக்கு ஏதோ காஃபியோ ஸ்நாக்ஸ் ரெடி பண்றோம், இல்ல உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரீ எடுத்துக்கிறீங்க, வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செய்றீங்க, படிச்சுட்டே உட்காந்து வேலை செய்யலையா அப்படின்னு கேட்பாங்க. இது பண்ணலையா அது பண்ணலாம் வீட்டுல ஒன்று சொல்லுவாங்க. அப்ப நாங்க வீடு கிளீன் பண்றதோ சம்திங் ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்கன்னா 4 மணிக்கு நீங்க ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்களோட என்ன உட்காந்து பசங்க படிக்கிறாங்களா அவங்க உட்காந்து படிக்கும்போது நீங்களும் சைமல்டேனியஸா படிங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா டைம் நமக்கு கிடைக்காது. அதுக்காக நீங்க மட்டும் புக் பார்த்துட்டு பிள்ளைங்களை கவனிக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. அவங்களும் படிக்கிறாங்க, அவங்க டியூஷன் போறாங்க மேம், அதனால நடுவில் எனக்கு 1 மணி டைம் இருக்குன்னா அப்ப நீங்க கோத்ரூ பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்ல உங்க குழந்தை உங்ககிட்ட படிக்குதுன்னா அவங்க குழந்தைய படிக்க சொல்லிட்டு நீங்க 2 பக்கம் படிக்கலாம். அம்மா நீ படிக்கிற நானும் 2 கொஸ்டின் படிக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லுங்க. அப்போ குழந்தைங்களோட படிங்க. குழந்தைங்களோட இருக்கிற டைம் தாண்டி இந்த உலகத்துல பெரிய உலகம் எதுவுமே கிடையாது. அப்போ உறவுகள் போல ஊக்கம் இருந்து இந்த உலகத்திலேயே எதுவுமே கிடையாது நான் சொல்லுவேன். 4 to 8 வரைக்கும் நீங்க கரெக்டா ஃபேமிலி பார்த்துட்டு 8 மணிக்குள்ள 7 மணிக்குள்ள நீங்க சமைச்சிருங்க. நைட் என்ன சாப்பாடோ அவங்க சாப்பிடறாங்களோ சாப்பிடல நீங்க 7 மணி செஞ்சிருங்க. 8 மணிக்கு நீங்க சாப்பிட்டுக்கணும். 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு இன்றைய கவனி நாளைய திட்டமிடலுங்கிறது 8 to 9. ஆக்சுவலா வந்து 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இன்னைக்கு கவனிக்கணும், நாளைக்கு திட்டமிடணும். 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள ஒரு நோட் எடுத்து உட்காந்துருங்க. என்ன நடக்குதோ இல்ல கிச்சனுக்கு வேணாலும் நோட்டை தூக்கி போயிருங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா, இல்ல நான் வந்து வேலைக்கு போயிட்டு தான் வருவேன் அப்படின்னா உட்காந்து அப்ப நோட் எடுங்க. எடுத்துட்டு 8 மணில இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு பண்ணதுல எங்க ஸ்டார் எல்லாம் போட்டுட்டேன், இது பண்ண இது பண்ணல, இன்னைக்கு பண்ணதுல 80% நான் முடிச்சிருக்கேன், 60% முடிச்சிருக்கேன். நாளைக்கு காலையில 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள என்ன படிக்க போறேன், எந்த 20 பக்கம் படிக்க போறேன். இப்ப டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா ஐஎன் ஹெஸ்டைன் புக் படிக்க போறேன் அப்படின்னா அதுல 42வது பக்கத்துல இருந்து 82வது பக்கம் வரைக்கும் நான் படிக்க போறேன் இல்லையா. 42ல இருந்து 52 வரைக்கும் நான் படிக்க போறேன் அப்படின்னா பிளான் பண்ணி நோட்ல எழுதுங்க. நாளைக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் ஐஎன் டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா ஐஎன் ஹெஸ்டைன்ல ரிங் தியரியில பேஜ் நம்பர் 42ல இருந்து 52 வரைக்கும் படிக்க போறேன்னு எழுதுங்க. ஓகே, இப்ப எழுதும்போது எழுத்தால எழுதும்போது கையும் சரி மனசும் சரி எல்லாமே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. காலைல எழுந்திரிச்சோடனே கொண்டு போய் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க, ரெசிடி தீர்வு படிச்சுட்டு இருப்பீங்க. இல்ல, நைட்டே என்ன பிளான் பண்ணிட்டோம், டாபிக்ஸ் அல்ஜிப்ரா ரிங் தியரியில 42வது பக்கத்துல இருந்து 52வது பக்கம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுதான் படிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிளானே இல்லாம படிச்சுன்னா மேம் நாளைக்கு அல்ஜிப்ரா படிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சா அல்ஜிப்ரா படிக்கலாம். அல்ஜிப்ரா என்ன படிக்க போறீங்க, ரிங் தியரியா, குரூப் தியரியா, வெக்டர் ஸ்பேஸ், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா. அப்புறமா கேட்டதுக்கு அப்புறம் ஆமா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் படிக்கலாம்னு இருக்கோம். சோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன படிக்க போறீங்க, மேட்ரிசஸ் டாபிக் பண்ண போறீங்களா இல்ல மேட்ரிசஸ்க்கும் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேஷன் படிக்க போறீங்களா. ஐயோ அது இன்னும் பிளான் பண்ணல மேம். உட்காந்து தெளிவா சிலபஸ் உடைங்க, அப்படியே சின்ன உடைங்க, பீஸ் வைஸ் சின்ன சின்ன பீஸா உடைங்க. சின்ன சின்ன பீஸா உடைச்சு 4 பேஜ் அதுதான் உங்களுக்கு நான் டாபிக்கா பிரிச்சு கொடுத்துருக்கேன். அந்த ஒரு டாபிக்ல சிலபஸ் நான் ஏன் கொடுத்தேன்னா அந்த சிலபஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் மீனிங் படிச்சிட்டேன். சிலபஸ்ல உள்ள எல்லா வார்த்தைக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியணும். ஓகே, அப்போ நைட்டு கரெக்டா 9 மணிக்குள்ள இந்த இன்னைக்கு என்ன படிச்சீங்கன்றத பிளான் பண்ணுங்க. நாளைக்கு என்ன படிக்கணும், காலைல என்ன பண்ணணும், 10 மணில இருந்து 12 மணிக்குள்ள என்ன படிக்கணும் அதை பிளான் பண்ணிக்கோங்க. தென் நைட் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த தூங்கி எழு வெற்றிருன்னு சொல்லுவாங்க. தூங்கும்போது நான் இன்னைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டுட்டேன். ஸோ மினிமம் 70% ஆஃப் எஃபோர்ட் நீங்க போட்டாலே போதும். மீதி 30% கடவுள் உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. நீங்க சின்சியரா இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய எண்ணங்கள்ல அடிக்கடி நான் பிடிஎஸ்ட் ஆக போறேன் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க. நான் அதுக்கு 3 ப்ரேயர் சொல்லியிருப்பேன். காலையில எழுந்தோடனே ஒரு ப்ரேயர், தூங்கி எழுந்து ஒரு டைம்ல 11 மணிக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. 11 மணில இருந்து 11:11 ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. மதியம் 3:30 இருந்து 3:33 வரைக்கும் அந்த 3 நிமிஷம் நான் பிடிஎஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுடைய கடவுளோட ஸ்லோகம் சொல்லிக்கலாம். இல்லையா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். ஒரு பர்டிகுலர் வேர்ட் இருக்கும், அது எக்ஸாம் சக்சஸ்க்காக யூஸ் பண்றது. வோல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ், இல்ல டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நவ், ஏதாவது சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் வேர்ட் 21 டைப் ஸ்டாண்ட் பண்ணலாம். இல்ல ஸ்ரீராம ஜெயமா சொல்லலாம், 108 முறை சொல்லலாம். ஓம் நம சிவாயா 21 முறை சொல்லலாம். ஏதோ ஒண்ணு சொல்லி நான் கண்டிப்பா காலையில ஒரு தடவை எழுந்த உடனே ஒரு 21 முறை ஓம் நம சிவாய் சொல்லிட்டு என்னோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க, அந்த ட்ரீமுக்காக நான் போராடுறேன், எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். 11 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 11 மணில இருந்து 11:11 வரைக்கும் அதை பத்தி நினைக்கலாம். கடவுள்கிட்ட பேசலாம். நான் இதுக்கு படிச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு அல்ஜிப்ரா படிக்கிறேன், அல்ஜிப்ரால ரிங் தியரி படிச்சேன், அந்த ரிங் தியரிலையும் எஸ்பெஷலி எனக்கு வந்து யூக்ளிடியன் ரிங் புரியவே இல்லை, எனக்கு அந்த டாபிக் எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல என் கண்ணில் காட்டுங்க புரியுற மாதிரி அப்படின்னா புரியுற மாதிரி லெக்சர்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும் நமக்கு. ஓகேவா, அப்ப என்ன ஆகும், அதுல இருந்து நீங்க ஒரு தெளிவு கிடைச்சிடும். அதை தாண்டி ஓகே யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சாதான் ஜெயிக்க முடியுமா, கண்டிப்பா இல்ல. ஓகேவா, யாரோ ஒரு அகாடமில நான் படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். நானும் அகாடமில படிச்சேனா இப்போ சொல்றேன். நான் வந்து ஆக்சுவலா எங்க வீட்டுல 9 பெண் குழந்தைங்க, 9வது பெண் குழந்தை நானு. அப்ப எங்க எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு கொடுக்கறதே கஷ்டமான ஒரு டாஸ்க். அதுல ஒரு புக்கு படின்னு சொன்னா மேக்சிமம் பழைய இரும்பு கடையில இருந்து நோட் எடுத்துட்டு வந்து அந்த நோட்ல உள்ள நீங்களா பெரிய பணக்கார வீட்டுல பசங்க பாதி நோட் எழுதி பாதி நோட்டு பழைய இரும்புக்குள்ள போடுவாங்களே அந்த நோட்ல எழுதி மீதி மிச்சமா உள்ள கிழிஞ்ச நோட்லாம் தச்சு படிச்சவங்க நாங்க எல்லாரும். அப்போ எங்க எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு கஷ்டமா இருந்துச்சு, ஒரு நோட்டு வாங்குறது கஷ்டமா இருந்தது, ஒரு பெண்ணுல இங்கு வாங்குறது கஷ்டமா இருந்தது. இங்கே நாங்க இங்கு பாட்டில் இருந்தா தண்ணியை ஊத்தி அதையே நாங்க 15 நாள் யூஸ் பண்ணிருக்கோம் அந்த மாசம் கடைசி வரைக்கும்.
இப்படி ஒண்ணு கஷ்டப்பட்டு வாங்க வந்தவங்களுக்கு ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு கூட என்னால முடியாது. இப்ப சொல்ல பேனா வாங்குறது கூட பினான்சியலா முடியாத நாங்க இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்து இன்னைக்கு உங்களுக்கு பாடம் எடுக்கலையா? அத்தனைக்கும் காரணம் மனசுல இருந்த வைராகியம். இன்னைக்கு நான் எங்க அப்பா வந்து படிக்கல, அது நான் எங்க அம்மா படிக்கல, அப்ப நாங்க படிக்கலன்னு நாங்க கஷ்டப்படுறோம். நீங்க படிச்சா நாளைக்கு நீ நல்லா இருப்ப, உன் குழந்தையும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லி வளர்த்ததுனாலயும் அதை நாங்க மனசுல ஏத்துக்கிட்டதுனாலயும் இன்னைக்கு எங்க தலைமுறை நல்லா இருக்கு. நாங்களும் சரி, எங்களோட அடுத்த தலைமுறையும் சரி, இன்னைக்கு என்ன மட்டும் என் குடும்பத்தையும் என் குழந்தை மட்டும் நான் பாக்கல. இங்க என் கிளாஸ்ல 20 பேர், ஆனா 20 பேரோட குடும்பத்தையும் நான் அழகாக்கிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு ஒரு 20 பேரை நான் பாஸ் பண்ண வைக்கிறேன் கவர்மெண்ட் ஜாப். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அந்த 20 குடும்பத்தை வந்து மந்த்லி ஒரு 50,000 இன்கம் வாங்குறதுக்கு நான் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன். நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. சின்னதா சுடர விளக்காயினும் தூண்டுகோல். அந்த தூண்டுகோல் குச்சியா நான் இருக்குங்கிறது நினைக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்போ என்ன நான் பணம் கட்டி தான் படிச்சேன்னா கண்டிப்பா கிடையாது. நான் 10th படிக்கும் போது என்ன மேல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு வெறும் 320 ரூபா நினைக்கிறேன். 320 ரூபா கட்டணும். ஸ்கூல் டாப்பர். அப்பவுமே ஸ்கூல் டாப்பரா இருந்து மேல சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இத்தனைக்கும் என்னோட சிஸ்டர், ஓன் சிஸ்டர், ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் 3rd ரேங்க் வாங்கினாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் 3rd ரேங்க் 10th. அடுத்த வருஷம் 11th படிக்க வைக்கிறதுக்கு கையில காசு இல்லாம எங்க அப்பா 11th படிக்க வைக்கல. ஒரு வருஷம் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் படிச்சாங்க. அவங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. சோ அப்ப என்ன ஆகும், அவங்க எல்லாருக்குமே எங்களுக்கு அந்த ஒரு வருஷம் அப்படின்னா அந்த ஒரு வருஷம் நீ ஸ்கூல் சேர்க்க முடியல, அப்ப நீ என்ன பண்ணுமோ பண்ணு. அப்ப எவ்வளவு கத்துக்க முடியுமோ அந்த ஒரு வருஷத்துல என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. எவ்வளவு விஷயத்த கத்துக்கிட்டாங்க, எவ்வளவு சம்பாரிச்சு, எவ்வளவு சின்ன சின்ன வேலைகள் படிச்ச பிள்ளை, அதுவும் டாப்பரா அந்த பிள்ளை வேலைக்கு போவாங்களா? பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயம் எல்லா பசங்களும் டியூஷன் எடுத்து அந்த காசு சேர்த்து வச்சு அடுத்த வருஷம் அவங்க ஸ்கூல் சேர்த்தாங்க 11th 12th படிக்கிறது. 10th படிச்ச பிரேக் அப்படின்னு. அப்போ ஒரு விஷயமும் சரி, அவங்க லைஃப்ல ஒண்ணு நாங்க போராடி வச்சோம். ஆனா எங்களுக்கு அந்த பணம்ங்கிறது ஒரு தடங்குது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குதான். உங்க வாழ்க்கையில பணம் ஒரு தடை வந்த மாதிரி எங்க எல்லார் வாழ்க்கையிலையும் வந்திருக்கு நான் சொல்றேன். ஆனா நாங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் எங்க லைஃப்ல என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நோக்கத்துக்காக போராடுறோம்னா கண்டிப்பா கடவுளோட பிளெஸிங்ஸ் இருக்கும். நான் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட கூட முடியாம இருந்தப்போ என்னுடைய ஸ்கூல் மார்க்கை பார்த்துட்டு நான் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இன்னைக்கு நான் 4 பேருக்கு ஃபீஸ் கட்டுற இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு எனக்கு யாரோ உதவி பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க யோசிங்க. சோ அந்த இடத்துல இருந்துதான் நான் இன்னைக்கு இந்த கோர்ஸ் நான் லான்ச் பண்ணேன். இது வந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். சோ இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் நான் எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் லான்ச் பண்றதான். பட் நான் வந்து எல்லாரையும் செலக்டிவ் பர்சன். இது வரைக்கும் நீங்க ஃப்ரீ செஷன் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் பெய்டு செஷனுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணல. ஸோ ஃப்ரீ சோர்ஸ் என்கிட்ட நிறைய விஷயம் நீங்க கத்துக்க முடியும். அப்கமிங் நிறைய வீடியோஸ் நான் சேனல்ல டீச்சிங் வீடியோஸ் போட போறேன். நிறைய விஷயம் நீங்க கத்துக்க போறீங்க. பட் பெய்டு வெர்ஷன்ல வர போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணா நான் எல்லாரையும் பெய்டு வெர்ஷன்ல எடுக்க மாட்டேன். ஒரு பேட்ச் அப்படிங்கிறது 15 பேர் தான். 15 பேர் மட்டும்தான் பெய்டு வெர்ஷன். ஏன்னா எனக்கு வந்து டாப் 10 to 15 மெம்பர்ஸ் தான் வேணும். ஏன்ட்ட படிக்கிற புள்ள யூஜிடிஆர்ல முதல் 15 ரேங்க் எடுக்கணும். 15 புள்ள இருந்தா போதும். 15 பேர் நான் 15 ரேங்க் கொண்டு வந்துருவேன். 25 பேர் 30 பேர் நான் ரெடி பண்ணிட்டு அவங்க உட்காந்து படிப்பாங்களா படிக்க மாட்டாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுவாங்களா, ஃபீஸை மட்டும் நான் கேட்டுறேன் படிக்க அப்படின்னு இருக்கும். அதுக்காக ஒரு சின்ன விஷயத்த நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இந்த விஷயம் என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஸோ ஸ்காலர்ஷிப்னா என்ன, உங்களுக்கு ஒரு எக்ஸாம். ஸோ கமிங் 27th இருந்து 31ஆம் தேதிக்குள்ள சூஸ் எனி ஒன் டேட் ஃபார் யுவர் ஃபிளெக்சிபிள் டேட். நீங்க எங்கிட்ட பெய்டு வெர்ஷன் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த 27 இருந்து 31ஆம் தேதிக்குள்ள நீங்க ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கணும். எனக்கு மேம் மெட்டீரியல் கொடுங்க, நான் மெட்டீரியல் கொடுத்துருவேன். மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கான கிளாஸ் லெக்சர்ஸ் வீடியோ, நான் டீச் பண்ண வீடியோஸ் கொடுத்துருவேன். படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உனக்கு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம்னா 30 கொஸ்டின் தான் இருக்கும். கரெக்டா 30 நிமிஷம் முடிஞ்சிடும். கூகுள் மீட்ல நீங்க வரணும். கூகுள் மீட்ல உங்களுக்கு கொஸ்டின் கொடுப்பேன். கரெக்டா 30 நிமிஷம் முடிஞ்ச உடனே டைம் அப் சொல்லிடுவேன். எத்தனை கொஸ்டின் நீங்க எழுதிருக்கீங்களோ அதுக்கு ஆன்சர் செக் பண்ணி பார்ப்போம். 80% ஆர் அபவ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன நோட்ஸும் நான் கொடுத்துட்டேன். டீச் பண்ண நானே டீச் பண்ண மெட்டீரியலும் கொடுத்துட்டேன். அப்படிங்கிறப்போ அதை படிச்சு நீங்க டெஸ்ட் தான் எழுத போறீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 80% மேல எடுக்கிறது பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது. இதுக்கு என்ன அர்த்தம், நான் கொடுக்குற வேலையை நீங்க சரியா செய்யறீங்களா அப்படின்னு நான் செக் பண்றதுதான். நான் ஆன்லைன்ல இருக்கேன், முகத்தை பார்க்காம நடத்துறேன். நான் பாட்டு கத்திட்டே கடந்து உங்களுக்கு அது புரியுதா புரியலன்னு தெரியக்கூடாது இல்லையா? அதனால நான் என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு டெஸ்ட் அப்ப நான் கொடுக்குற நோட்ஸை நான் கொடுக்குற லெக்சர்ஸை கரெக்டா படிச்சுட்டு வரீங்களா அப்படின்றதுக்காக தான் அந்த கிளாஸ். 80% மேல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப் மீன்ஸ் என்ன, இப்ப நீங்க எல்லா நெட்ல போய் நீங்க சர்ச் பண்ணுங்க. யூஜிடிஆர்பிக்கான கோர்ஸ்க்கான ஃபீஸ் 10,000 15,000 சம் அகாடமிஸ்ல இருக்கு. பட் நான் 10,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அதுல 50% அமௌண்ட்டை நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம். ஸோ அப்ப நாங்க இந்த 4,999 நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் நீங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் யூஜிடிஆர்பியோட ரிசல்ட் டேட் என்னைக்கு வருதோ, ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹாப்பியா வந்து ரிமைனிங் ஃபீஸை கொடுக்கலாம். ரிமைனிங் ஃபீஸ்ல நீங்க வந்து 5,000 அப்படிங்கறத நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணப்ப சந்தோஷமா வந்து கொடுக்கலாம். நான் எக்ஸாம் பாஸ் பண்ணல மேம் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க அடுத்த ஏதாவது கோர்ஸ்ல நீங்க பிஜிடிஆர்பி அதை படிச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு 50% அமௌண்ட் கொடுத்தா போதும். நீங்க பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 50% அமௌண்ட் உங்களுக்கு டீச் பண்றதுக்கான என்னோட வேல்யூபிளான டயத்துக்கும் உங்களுக்கு நான் யூஸ் பண்ற இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அண்ட் கிளாஸஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ்க்கு அந்த ஆப்க்கான எக்ஸ்பென்சஸ்க்காக நான் யூஸ் பண்ண போறேன். அவ்வளவுதான்.
ஓகே. அப்போ இந்த அமௌண்ட்டை நீங்க 4,999 ஃபுல்லா பே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கவங்க இருக்கீங்க. ஸோ மந்த்லி ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மந்த்லியா பிரிச்சு பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மந்த்லியும் பேமெண்ட் நான் வந்து நவம்பர் வரைக்கும் எக்ஸாம் எழுத போறோம். நவம்பர் எக்ஸாம் எழுத போறோம்னா நம்ம வந்து ஐ திங்க் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாசம் இருக்கு இல்லையா? அப்ப 3 மாசத்துல நீங்க பிரிச்சு அந்த அமௌண்ட் நீங்க கட்டிக்கலாம். மந்த்லி 2000 ரெண்டு டைம் நான் பிரிச்சு கட்டிக்கிறேன் அப்படின்னா 2 டைம்ஸ் நீங்க பிரிச்சு கட்டிக்கலாம். சாய்ஸ் யூஸ். பட் நான் எல்லாரையும் சூஸ் பண்ண மாட்டேன். 15 பேரை ஃபர்ஸ்ட் வர்ற 15 பேரை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ வந்து எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு நான் ஏன் 99 rupees ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, அந்த ஒரு சின்சியாரிட்டி வேணும்ன்றதுக்காக. ஐயோ நம்ம வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் எழுத போறோம், சும்மா நம்ம சாதாரணமா எக்ஸாம் எழுத போறோம் இல்ல, இந்த 15 பேர் நான் ஒருத்தரா வரணும், இந்த குறிக்கோளோட நீங்க வரணும்ன்றதுக்காக மட்டும்தான் அது. சும்மா டைம் பாஸ்க்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கொடுங்க நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க. அந்த ஃப்ரீங்கிற விஷயத்த கொடுக்க கூடாதுன்றதுனால தான் ஒன்னு சின்சியரான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் என்னுடைய பெய்டு வெர்ஷன் வரணும். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நான் கிளாஸ் எடுக்கிறேன் லைவ் அப்படின்னா 1 மணி நேரம் கிளாஸ்லயே அவ்வளவு விஷயத்த கத்துப்பாங்க. ஆக்சுவலா ஒரு வேற நிறைய அகாடமிஸ்ல ஒர்க் பண்ணி நிறைய அகாடமிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து கூட என்கிட்ட ஒரு கிளாஸ் மேம் இதே டாபிக் நான் எல்லா அகாடமிக்ஸையும் கத்துருக்கேன், ஆனா யாருமே இவ்வளவு ஷார்ட்டா சொல்லி தரல, இப்படி ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லிருக்காங்க. சோ உங்களுக்கு அது என்னுடைய கிளாஸ்ல ஒரு மெட்டீரியல் நான் கிளாஸ்ல காட்டுறேன். லாஸ்ட்ல உங்களுக்கு அது ஃபிளெக்சிபிள் அப்படின்னு தோணுச்சுன்னா பெய்டு வெர்ஷனுக்கு வந்துடும். இல்ல மேம் பெய்டு வெர்ஷனுக்கு வேணாம், நான் ஃப்ரீயா இருந்துக்கணும்னா ஃப்ரீயாவும் டிராவல் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா வரீங்கன்னா அல்டர்னேட்டிவ் டேஸ் காலையில உங்களுக்கு 1 மணி நேரம் கிளாஸஸ் இருக்கும், தென் குவிஸ் இருக்கும், அப்புறம் இது ரெண்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். 11 மணிக்கு டெய்லி குவிஸ் நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கான நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல தான் பெய்டு ஸ்டூடெண்ட் நோட்ஸ் கொடுப்போம். மற்றது எல்லாமே உங்களுக்கு லைவ் கிளாஸ் நடக்குது இல்லையா, லைவ் கிளாஸ் எல்லாமே நீங்க ஃப்ரீயா அட்டன் பண்ணிக்கலாம். வீக்லி சண்டே ஃப்ரீ கிளாஸஸ் கொடுப்போம். சாட்டர்டே அண்ட் சண்டே அந்த டைம்ல நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இது உங்களோட விஷயம். இது எதுக்காகனா எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரு ட்ரீம் இருக்கோ என்னோட ட்ரீம் என்ன அப்படின்னா, சோ எனக்கு வந்து பெரிய ட்ரீம் இருக்கு. சோ எனக்கு வந்து சம் பிரச்சனை ஆக்சிடென்ட்னால என்னால அடுத்த ஒரு 1 year ஜாப் போக முடியல. எவ்ரி இயர் எனக்கு ஏதாவது ஒரு கோல் வச்சிருப்பேன். எனக்கு இந்த இயர் கோல் ஒரு 26 பேரை வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிளியர் பண்ண வைக்கணும் அப்படிங்கறதா. ஒரு 2 months தான் எனக்கு மெடிக்கல் ரீசனால கொஞ்சம் கண்டினியூஸா பண்ண முடியாதனால 2 months அப்புறம் தான் திரும்ப நான் வந்து வரேன். 2 months பிரேக் அப்புறம் திரும்ப நான் 2 months எடுத்துட்டு இருக்கேன். 26 பேர் அப்படிங்கிறது ஒரே எக்ஸாம்ல கிடையாது. இந்த எக்ஸாம்ல 15 பேர் பிளஸ் டிஎன்சி டெட் எக்ஸாம் செலக்ட் பண்ணி ஒரு 15 பேர் செலக்ட் பண்ணி அது பேட்ச் பிளஸ் பிஜிடிஆர்பி இல்ல டிஎன்சி எக்ஸாம் ஒரு 5 பேரை மட்டும் சூஸ் பண்ண போறேன். ரொம்ப நிறைய பேர் கிடையாது. என்னோட டைம்ல என்ன பண்ண முடியுமோ அந்த டைம் மொத்தமா ஒரு 26 பேர். இந்த 2026 மீனிங்ஃபுல் ஆக்குறதுக்காக ஒரு 26 சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸை நான் தேடிட்டு இருக்கேன். அவங்கள ஆகஸ்ட் 15 வரைக்கும் நான் தேடுவேன். இன்னையில இருந்து எவ்ரி சண்டே நான் தேடுவேன். ஸோ ஏதாவது ஒரு சண்டே எனக்கு கிடைப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ 26 ஸ்டூடெண்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நாலேஜ் கொடுக்க போறேன். எம்எஸ்சி மேக்ஸ் படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்டையும் சிஎஸ்ஐஆர் நெட் எழுத வைப்பேன். பிஜிடிஆர்பி, டிஎன்செட் இது எல்லா கோச்சிங்ஸும் சைமல்டேனியஸா கொடுக்க போறேன். இது எல்லாத்துக்குமே சேம் ரூல் தான். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதணும். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல 80% அபோவ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபீஸ் 50% மட்டும் இப்ப நீங்க படிக்கிற டைம்ல எழுத போதும். எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா. சோ இந்த வேர்டு நான் எதுக்காக நான் திரும்ப அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் கோச்சிங் ஃபீஸ் நினைச்சு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஒரு 1000 rupees 2000 கேட்டோம்னா மந்த்லி ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் செலவு பண்ற மாதிரி, ஒரு 50 ரூபாய் செலவு பண்ற மாதிரி. அப்ப என்னாகும், என்னோட எஜுகேஷனுக்கு நான் ஒரு 50 ரூபாய் செலவு பண்றேன். சோ மந்த்லி 1500 ரூபாய் 2000 கேட்டுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். பே பண்ணி வரணுங்கிற கம்பல்ஷன் கிடையவே கிடையாது. ஓகேவா? சோ அதை தாண்டி உங்களுடைய ஹேபிட் ட்ராக்கர் இப்ப நான் கொடுக்குறேன் தனி பிடிஎஃப் ஒன்று கொடுக்குறேன் ஹேபிட் ட்ராக்கருக்கு. அதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஹேபிட் ட்ராக்கர் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது லேண்ட்ஸ்கேப்ல போட்டு எடுங்க. அதே மாதிரி A3 சைஸ்ல போட்டு எடுங்கம்மா. ஓகேவா? சோ A3 சைஸ்ல மட்டும் எடுங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொஞ்சம் கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்னதா A4 சைஸ்ல எடுக்காதீங்க, ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகே. சோ நார்மலா ஒரு கிளாஸ் நீங்க வரீங்க அப்படின்னா அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணி வைக்கிறது. இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன டாபிக்னா அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அண்ட் சிஆர் ஈக்குவேஷன் ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல பசங்க நோட்ஸ் படிச்சுட்டாங்க. நோட்ஸ் படிச்சதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்ப சால்வ் பண்ணும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துருக்காங்க. கொஸ்டினை நீங்க பார்க்க தேவையில்லை, என்னென்ன கொஸ்டின் பாத்துங்க. கேட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. அதே மாதிரி NBHM ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம்ல இந்த டாபிக்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நெட் எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நெட் எக்ஸாம் ஜூன்ல கேட்ட கொஸ்டின். இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இன் 1 minute 1 minute போடுற மாதிரி ஷார்ட்கட். எல்லா கொஸ்டின்ஸும் உட்காந்து பக்கமா ஏதாவது கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்காம பாருங்க. இல்ல, சிம்பிளஸ்ட் ஃபார்ம், பிகினருக்கான சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இல்லையா. 12th ஸ்டாண்டர்ட் டியூஷன் எடுக்கிறீங்களா, டியூஷன் எடுத்தீங்கன்னா இந்த விஷயத்தை கத்துக்க முடியும். சில நேரங்கள் நான் சொல்லுவேன் 12th ஸ்டாண்டர்ட் இந்த ஒரு ட்ரிக்னாமெட்ரின்னு உங்க டாபிக் ஒரு டாபிக் இருக்கு தெரியுமா. ட்ரிக்னாமெட்ரிக்கு 12th ஸ்டாண்டர்டோடைய இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கு ஒரு யூனிட் இருக்கு. அந்த யூனிட் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுட்டு அப்புறம் படிங்க. உங்களுடைய எந்த புக் வேணும், மாணிக்கவாசகம் பிள்ளை புக் வரட்டும், இல்ல எந்த புக் வேணும் படிச்சுக்கோங்க. விட்டல் புக் கூட படிச்சுட்டு போங்க ட்ரிக்னாமெட்ரில. ஆனா அதுக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்டோடைய அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி அந்த ஒரு 20 பக்கம் 30 பக்கம் தான் இருக்கு, அதை உட்காந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை படிங்க.
இல்லையா? பழைய பசங்க ஏதாவது படிச்ச பசங்க 12th புக்கை வாங்கி படிங்க. அந்த 20 பக்கத்தை படிச்சுட்டு அப்புறம் இங்க வந்து படிங்க. ஐயோ 12th இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு. அதுல கேட்டிருக்காங்க உங்களுடைய யூஜிடிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதுல கேட்டிருக்காங்க. அதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ பிரின்சிபல் பார்ட் என்ன, டொமைன் என்ன, ஸோ அது எல்லாமே அந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்போ நான் அப்போ சிலபஸ் கொடுக்கும்போதே நான் 12th ஸ்டாண்டர்ட் புக்கை படிங்க இந்த யூனிட்டுக்குன்னு சொல்லி தான் நான் படிக்க சொல்லுவேன். படிச்சுக்கலாம். சரியா? அதே மாதிரி கேட் எக்ஸாம் கொஸ்டின் கேட் 2011 நம்ம படிக்க போறது யூஜிடிஆர்பி. ஏன் நான் இந்த கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றேன்? இதெல்லாம் சால்வ் பண்ணா கஷ்டமான கொஸ்டின்ஸையே நான் என்ன பண்றேன், ஒரு நிமிஷத்துல சால்வ் பண்ண டிக் தெரிஞ்சிச்சு. அப்போ எக்ஸாம் ஹால்ல ஈஸியான கொஸ்டின் எல்லாரையும் ஈவன் பர்சனா மாத்தும். உங்ககிட்ட கேட்டிருக்க அதே எபிலியன் குரூப்னு ஒரு கண்டிஷன்னா கிளாஸ்ல ஒரு 1,00,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. 1,00,000 பேருக்கு எபிலியன் குரூப்போட டெஃபினேஷன் தெரியும். ஏபி ஈக்குவல் டு பிஏ. இது என்ன பெரிய மலையா? இந்த கொஸ்டினா நீங்க வின்னர்னு சூஸ் பண்ண போது இல்ல. ஒரு கேள்வி ட்விஸ்ட் பண்ண கேள்வியா இருக்கும். அந்த ட்விஸ்ட் பண்ண கேள்விதான் நீங்க டாப்பரா வர்றதுக்கான விஷயம். அந்த இடத்துல உங்க கிரியேட்டிவிட்டி ஸ்கில் என்னுடைய மேம் சொல்லி கொடுத்த விஷயம் இருக்கு. இல்ல புக்ஸ்ல நான் படிச்சேன். இது எல்லாத்தையும் அந்த 3 மணி நேரத்துல எப்படி அப்ளை பண்றீங்க? ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷத்துல தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்ப அந்த 1 நிமிஷத்துல நீங்க சால்வ் பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எவ்வளவு பெரிய கொஸ்டினா இருந்தாலும் 1 நிமிஷத்துல போட்டு நம்ம கத்துக்கிட்டோம். அப்ப என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா ஓகே நமக்கு வந்து போடுறதுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிச்சு. போடும்போது கஷ்டமான நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டமான கொஸ்டினை மட்டும் டிஸ்பிளே பண்ணா நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் சால்வ் பண்ண அப்புறம் மேம் இன்னும் ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சிச்சு, 1 நிமிஷத்துல ஆன்சர் முடிஞ்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் கிளாஸ்க்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, இதே டே 2 கிளாஸ், இது டே 3 கிளாஸ்ல இங்க உள்ள எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரே நிமிஷத்துல ஆன்சர் பண்ணாங்க. கொஸ்டினை மட்டும் தான் காட்டினேன். டைம் இப்போ வந்து 5:25க்கு நான் கொஸ்டின் போஸ்ட் பண்றேன், 5:26க்கு ஆன்சர் சொல்லணும்னு சொல்லிடுவேன். கரெக்டா 1 நிமிஷத்துல எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவாங்க. அப்ப லைவ் கிளாஸ் வர எல்லாருக்கும் தெரியும் ஒரு நிமிஷத்துல போடுறாங்க. எப்படி அவங்க மட்டும் 1 நிமிஷத்துல போடுறாங்க? முதல் நாள் கிளாஸ் கவனிச்சிருப்பாங்க, நான் கொடுத்த நோட்ஸ் படிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்க ஆள் இருந்தாலும் கைடன்ஸ அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா, நீங்க நார்மலா படிக்காம உங்களுக்கு மத்த எக்ஸாம்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக கொடுத்துருக்கோம். சரியா? சோ இதே மாதிரி இது வந்து ஜஸ்ட் பேசிக்கா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அதை தாண்டி ஆட் பண்ணி கொடுக்க போறோம். இது பெய்டு வெர்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஃப்ரீ ஸ்டூடெண்ட் ஆனீங்கன்னா முதல்ல தேடுதலை குறைங்க. தேடுதலை தேடினா நடக்கும். முதல்ல ரொம்ப தேடிட்டே இருந்தா நாள் போயிட்டே இருக்கு. பயம் வரணுன்றதுக்காக அந்த 100 டேஸ் டாக். மேம் இன்னைக்கு நான் கொஸ்டின் தேடினேன் மேடம், இன்னைக்கும் அகாடமி தேடினேன் மேடம், இன்னைக்கும் வந்து மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிட்டு தேடிட்டு இருந்தேன். தூக்கி போடுங்க. இந்த வாரம் நான் அல்ஜிப்ரா பத்தி மட்டும்தான் சர்ச் பண்ண போறேன், அல்ஜிப்ரால ரிங் தியரி பத்தி மட்டும் தான் படிக்க போறேன். 5 மணி நேரத்துக்கு நான் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன்னா நீங்க 5 மணி நேரம் அப்படிங்கறது நீங்க என்ன பண்ணலாம், நீங்க என்ன படிக்க முடியல, நான் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன்னா 2 நாளைக்கு ஒரு படிச்சுக்கோங்க. அப்ப 2 நாள் 3 நாள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 மணி, வேலைக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு 3 மணி நேரத்துல 3.5 மணி நேரம் படிங்க. கண்டிப்பா நீங்க படிக்க முடியும். காலையில 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள படிக்க முடியும். நைட்டு 1 மணி நேரமோ இல்ல பகல்ல எப்பயோ 1 மணி நேரத்தை எடுக்க முடியும். 1/4 மணி நேரம் பிச்சு எடுத்தா கூட 1 மணி நேரம் எடுக்க முடியும். தாராளமா 4 மணி நேரம் படிக்க முடியும் வேலைக்கு போறவங்களால. டெய்லி அலாரம் வச்சுட்டு அந்த டைம் பிளான் பண்ணுங்க. காலைல 3 to 6 படிங்க. நம்ம டெய்லி எந்திரிச்சு அசதியா இருக்குன்னா சண்டே ஒரு நாள் தூங்கிக்கோங்க, ஒன்னும் படிக்க வேண்டாம். நீ காலைல 7 மணி எந்திக்க வேண்டாம். சரியா? அப்போ கொஞ்சம் உடம்பையும் பாத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸா சொல்றேன். 4 ஃபுட்ஸ் ரெகுலரா எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் சுண்டல், அதை தாண்டி அதிகமான அளவு தண்ணி. இந்த 4 எடுத்துக்கோங்க. கடவுளோட பிளஸிங்ஸ் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கணும் நான் பிளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் அட் த சேம் டைம் இந்த டிகிரி காரணமா இருந்த அத்தனை பேரும் சரி, அட் த சேம் டைம் உங்களை பிளஸ் பண்றதுக்கு கண்டிப்பா இருப்பாங்க உங்க கூடவே. அவங்க அத்தனை பேரோட பிளஸிங்ஸ் தான் எங்கேயோ இருக்கிறவங்க என்கிட்ட கொண்டு வந்து காட்டியிருக்கு. சரியா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. ஸோ நீங்க அப்கமிங்கா நீங்க கிளாஸஸ் அட்டன் பண்ணணும், ஃப்ரீ கிளாஸஸ் வேணும் இல்ல பெய்டு கிளாஸஸ் வேணும், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. கிளாஸ் அட்டன் பண்ணலாம். கிளாஸுக்கு ஃபீட்பேக் சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஹேபிட் ட்ராக்கர் அண்ட் ஸ்டடி பிளான் இந்த பிடிஎஃப் கொடுத்தேன், அந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்றேன். கிளாஸோட ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்க. அப்கமிங் மொமெண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரியா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த டே உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தேங்க்யூ சோ மச் அண்ட் தேங்க் காட். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காடு கிட்ட ஒரு நிமிஷம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் கண்ண மூடிட்டு நல்லா மூச்சை உள்ள எடுத்து வெளில விடுங்க. இந்த மொமெண்ட்டை எங்கேயோ இருக்கிற எண்ணம் உங்ககிட்ட சித்த, உங்களுக்கு உங்களோட வயசுல சின்னவள கூட நான் இருக்கலாம். ஐ எம் ஜஸ்ட் 33. ஸோ என்னை விட வயசுல பெரியவங்க நீங்க இருக்கலாம். எங்கேயோ இருந்து நீங்க தேடின ஒரு அறிவை கொடுக்கறதுக்கான டியூட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டியூட்டில எவ்வளவு பர்சன்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, பட் எவ்வளவு தூரம் பண்ண முடிஞ்சோ நான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த நாலேஜை இந்த ஏஜ்லயும் கொடுக்கணும்னு கடவுள் ஆசைப்பட்டிருக்காரு. அப்போ கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பர்சன் தான் நீங்க. ஸோ அப்ப நீங்க கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் காட்னு சொல்லுங்க. இந்த மொமெண்ட்ல எங்கேயோ இருக்கிற உங்களை எனக்கு கிடைச்சு கொடுத்த அந்த நெட்ஒர்க்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா உங்களை என்கிட்ட சேர்த்திருக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பா நம்ம என்னோட நாலேஜை உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்கமிங் டேஸ்லயும் நிறைய கொடுக்க ரெடியா இருக்கேன்.
பட் எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கு நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் மனசுல நினைச்சுக்கோங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே அவங்க ஆசைப்பட்ட கனவை அவங்க சீக்கிரமா அடையிறதுக்கு எல்லா விதமான நல்ல வழிகளையும் கடவுள் கொடுக்கணும். அவங்க வாழ்க்கையில வர்ற தடை கற்கள் எல்லாத்தையும் தாண்டி அவங்க எல்லாம் ஜெயிக்கணும்னு அவங்களுக்காக ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ள எடுத்து வெளியே எடுத்து வாழ்க வளமுடன் அவங்க ஒவ்வொருத்தரையும் நினைச்சுக்கோங்க. இந்த கிளாஸ்ல உள்ள எல்லாரும் வாழ்க வளமுடன். அவங்க ஆசைப்பட்டதை அவங்க விருப்ப கடவுள் உங்க கையிலே கொண்டு வந்து சீக்கிரமா கொடுக்க போறாங்க. ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. ஸோ கிளாஸை குவிட் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ கிளாஸஸுடைய ஒவ்வொரு இந்த கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க எனக்கு அப்புறமா கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபீட்பேக்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தென் இதுக்கப்புறம் நோட்ஸ் ஹேபிட் ட்ராக்கர் தனியாக நான் கொடுக்குறேன். லீகல் ஷீட்டை பிரிண்ட் எடுங்க, வீட்டில் ஒட்டுங்க. யாரெல்லாம் ஹேபிட் ட்ராக்கர் ஒட்டுறீங்கன்றதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. Thank you so much. Thank you all. Thank God.